10th புக்ல புது புக்ல ஜியாகிரபில பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படிங்கிற லெசன் வந்து பார்க்கணும். சரிங்களா, ஒரு நிமிஷம் இது மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அறிமுகம். ஸோ இதில் பெருசாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, இங்கே வந்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிர்ச்சியுடையதாகவோ இருக்காதுங்கிறாங்க. சரிங்களா, அதாவது நார்மலா இருக்கிற காலநிலை தான் வந்து சமச்சீர் காலநிலை அல்லது பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து கேட்பாங்க. சரிங்களா, ஓகே. இந்திய காலநிலை. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலநிலை இருக்கு. சரிங்களா, பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா சைட்ல ரொம்ப குளிரா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பமான பகுதிகள்லாம் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஸோ அதை பத்தி பார்க்கலாம். சரிங்களா, இந்திய காலநிலை பாதிக்கும் காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 6-7 பாயிண்ட் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கடல், அதாவது அச்சங்கள் வந்து கடல் மட்டத்திலிருந்து உயரம், அப்புறம் கடல் அமைந்துள்ள தொலைவு, பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றோட்டங்கள் போன்றவை எல்லாம் என்னதுன்னா இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அச்சங்கள். ஸோ அச்சங்கள் அப்படின்னா நம்ம வந்து 6வது புக்கில் பார்த்தோம், அல்லது இதுக்கு முன்னாடி லெசன்லாம் பார்த்தோம். இந்தியாவோட அமைவிடம் எங்க இருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவை கடகரேகை வந்து 2ஆக பிரிக்குது அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அப்படி பிரிக்கிறதுனால வட இந்திய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மித வெப்பமண்டல காலநிலையும், தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல காலநிலையும் வந்து இருக்கிறதா நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி அச்சங்கள் அமைவிடமும் இந்தியாவோட காலநிலையை வந்து நிர்ணயிக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்காங்க இங்க. சரிங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 8 டிகிரி 37 வட அச்சம் வரை வந்து அமைந்துள்ளது சொல்றாங்க. அதே மாதிரி 23 டிகிரி வட அச்சமானது கடகரேகை அப்படி நாட்டை வந்து 2 சமபாகமாக பிரிக்கிறது. இதனால தெற்கே அமைந்துள்ள பகுதி ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும், அதே மாதிரி கடகரேகைக்கு வடக்கே அமைந்துள்ள பகுதி மித வெப்பமண்டல காலநிலை வந்து இருக்கு அப்படிங்கறத இங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்ப கடகரேகையும் ஒரு காரணம் அப்படிங்கறத இங்க வந்து சொல்றாங்க. எதுக்கு? நம்ம இந்தியாவோட காலநிலைக்கு. அடுத்து உயரம். உயரம்னா எப்படி எப்படி சொல்றாங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங்கா இருக்கும். சரிங்களா, இதே நம்மளுடைய சமவெளி பகுதிகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கும். சரிங்களா, அதாவது கடலோரங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வெப்பமாகவும், இப்போ ஊட்டி அல்லது கொடைக்கானல் இந்த மாதிரி நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் போக போக என்ன ஆகும், நம்மளுடைய வெப்பநிலை வந்து கம்மியாகுது. அதனால அங்க என்னது குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதுதான் உயரம் சொல்றாங்க. ஸோ அப்போ புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும், ஸோ நீங்க ஒவ்வொரு 1000 மீட்டர் நீங்க ஹைட்டா போக எவ்வளவு டெம்பரேச்சர் கம்மியாகும்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை குறையுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இப்போ எவ்வளோ டிகிரி நீங்க வந்து 6.5 டிகிரி கம்மியாகணும்னா நீங்க எவ்வளவு உயரம் போகணும்னா 1000 மீட்டர் உயரத்துக்கு நீங்க செல்லணும்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இதற்கு வெப்ப குறைவு விகிதம் என்று பெயர். ஸோ எனவே சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதியில் குளிராக இருக்கும். உதகை தென்னிந்தியாவில் இதர மலை வாழ்விடங்கள் மற்றும் இமயமலையில் உள்ள முசோரி, சிம்லா போன்ற இடங்கள் சமவெளியை விட மிகவும் குளிராக இருக்கும் சொல்றாங்க. சரிங்களா, அப்ப உயரம் வந்து இந்தியாவோட காலநிலைக்கு ஒரு முக்கியம். ஸோ ஒரு இடம் வந்து ரொம்ப குளிராகவும் ஒரு இடம் வெப்பமான பகுதியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த உயரம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, கடல் மட்டத்திலிருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னை வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 35 டிகிரியா இருக்கும்போது 2240 மீட்டர் உயரமுள்ள உதகை வெப்பநிலை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, ஸோ அப்ப 1000 மீட்டருக்கு நமக்கு எவ்வளோ 6 சென்டிமீட்டர் கம்மி, 6 டிகிரி கம்மியாகும்னு சொன்னோம். 6.5 டிகிரி. அப்ப கிட்டத்தட்ட இது 2000 மீட்டர் உயரங்கும் போது 2000 மீட்டர் உயரங்கும் போது உங்களுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 12 டிகிரிக்கு மேல நமக்கு கம்மியாகும். சரிங்களா, இப்போ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 12 டிகிரி கம்மியாச்சுன்னா கிட்டத்தட்ட 20 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சரிங்களா, 20 18 அந்த ரேஞ்சு தான் அங்க வந்து சராசரி வெப்பநிலையே இருக்கும் உதகையிலாம். சரிங்களா, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கடல்ல இருந்து அமைந்துள்ள தொலைவு. சரிங்களா, ஸோ கடல்ல இருந்து அமைந்துள்ள தொலைவு அப்படின்னா எப்படின்னா கடல் பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கடல் காற்று வீசும். சரிங்களா, கடல் காற்று வீசும் போது அங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்துல வந்து வெப்பநிலை ஜாஸ்தியா இருந்தாலுமே கடல்ல இருந்து வீசக்கூடிய அந்த காற்றுனால என்ன ஆகும்னா அங்க இருக்கிற வெப்பநிலை வந்து குறைய ஆரம்பிக்கும். இதே கடலில் இருந்து தூரமா இருக்கும்போது அங்க கடல் காற்று வந்து வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி கடல்ல இருந்து காற்று வந்து வீசலைன்னா அங்க வந்து வெப்பநிலை பகல் நேரத்துல எப்படி வெப்பநிலை இருக்கோ அதே மாதிரி தான் இரவுலையும் அந்த வெப்பநிலை வந்து மாறாம அப்படியே இருக்கும். சரிங்களா, ஸோ அததான் கடல்ல இருந்து அமைந்துள்ள தொலைவு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா, ஸோ அப்ப இந்தியாவோட பெரும் பகுதி
குறிப்பாக தீபகற்ப இந்தியா கடல்ல இருந்து வெகு தொலைவில் இல்லை. ஸோ நம்ம தமிழ்நாடு எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடல்ல இருந்து ரொம்ப பக்கமா இருக்கும். ஸோ இதே டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கும். ஸோ இதன் காரணம் இப்பகுதி முழுவதும் நிலவும் காலநிலை கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இப்பகுதியில் குளிர்காலம் குளிரற்று காணப்படும். வருடம் முழுவதும் சீரான வெப்பநிலை கொண்டுள்ளது. ஸோ வென் கம்பேர்ட் டு டெல்லி நம்மலாம் என்னது ஒரு சாதாரணமான ஒரு சீரான வெப்பநிலை கொண்ட ஒரு காலநிலையில் தான் நம்ம இருக்கோம் தமிழ்நாடெல்லாம். சரிங்களா? இதே டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலங்கள்ல ரொம்ப அதிக குளிராகவும் கோடை காலங்கள்ல ரொம்ப அதிக வெப்பமாகவும் இருக்கும். கம்பேர் டு தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது அங்கெல்லாம். சரிங்களா? அதான் இங்க சொல்றாங்க. கடல்களின் ஆதிக்கமின்மை காரணமாக மத்திய மற்றும் வட இந்திய பகுதிகள் வெப்பநிலை பருவகால மாறுபாடுகளை கொண்டுள்ளன. இங்கு கோடையில் கடும் வெப்பமும் குளிர்காலத்தில் கடும் குளிரும் நிலவுகிறது. ஸோ கொச்சி பார்த்தீங்கன்னா கடற்கரை பகுதியில் அமைந்திருப்பதால் இங்கு வருடாந்திர சராசரி வெப்பம் 30 டிகிரி அளவுக்கும் மிகாமல் உள்ளது. மாறாக கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள புதுதில்லியில் வருடாந்திர சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 40 டிகிரியா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ கடற்கரை பகுதியில் காற்றின் ஈரப்பதம் மிகுந்து இருப்பதால் அவை அதிக மழை தரும் திறனையும் கொண்டுள்ளது. இதனை கடற்கரைக்கு அருகிலுள்ள கொல்கத்தாவில் மழைப்பொழிவு கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு 119 சென்டிமீட்டர் ஆகும். உள்பகுதியில் இருக்க ராஜஸ்தான் பிகினீர்ல 24 சென்டிமீட்டருக்கும் குறைவாகவும் மழைப்பொழிவே இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்ப கடலில் இருந்து எவ்வளவு தொலைவில் நம்ம இருக்கோமோ அதை பொறுத்தும் நம்மளுடைய காலநிலை மாறுபடும் அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்தது பருவகாற்று. ஸோ பருவகாற்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பான மழை பெய்யக்கூடிய பகுதியாக மாற்றுவதும் சரி, அதே மாதிரி அல்லது வறண்ட காலநிலை வந்து உருவாக்குற சரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா பருவகாற்று தான் காரணம்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்தியாவில் வந்து காலநிலை பாதிக்கும் மிக முக்கிய காரணம் இதுதான் பருவகாற்று தான் சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவோட காலநிலை என்ன காலநிலைன்னு கேட்டாவே பருவகாற்று வெப்பமண்டல காலநிலைன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியாவின் காலநிலை என்ன அப்படின்னா பருவகாற்று வெப்பமண்டல காலநிலை தான். சரிங்களா? ஸோ அது நிறைய டைம் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவின் காலநிலை பாதிக்கும் மிக முக்கிய காரணினா பருவகால காற்றாகும். இவை பருவங்களுக்கு ஏற்ப மாறி மாறி வீசும் காற்றுகளாகும். இந்தியாவின் ஒரு ஆண்டின் கணிசமாக காலத்திற்கு பருவகால தாக்கத்திற்கு உள்ளாகிறது சொல்றாங்க. ஸோ இந்தியாவின் சூரியனின் செங்குத்து கதிர்கள் ஜூன் மாத மத்தியில் விழுகின்ற பொழுதிலும் கோடை காலம் மே மாத இறுதியில் முடிவடைகிறது சொல்றாங்க. சரிங்களா? ஏனெனில் தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறைந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமான வரை நமக்கு ஸோ எப்பவுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிக்கிற நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜூன் 1ஆம் தேதி மழை வந்து ஆரம்பிச்சிடணும் கேரளா சைட்ல. அப்படி ஆரம்பிக்கலைன்னா மழை வந்து தாமதமாகும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வானிலை அறிஞர்கள்லாம் சொல்றத நீங்க நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது எப்படின்னா அந்த ஜூன் 1 தான் 1ஆம் நாள் தான் தொடக்கம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அதான் முதல் கனமழை வரை பெய்யும் சொல்றாங்க. ஸோ தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலையும் வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது சொல்றாங்க. சரிங்களா? அதாவது தமிழ்நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றுனால அதிகமாக மழை கிடைக்காது. சரிங்களா? நம்ம தமிழ்நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்றுனால தான் கிடைக்குது. சரிங்களா? அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம் ஏன் எப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இதே லெசன்ல பின்னாடி இருக்கு. சரிங்களா? ஓகே, வானிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வானிலைனா என்ன, காலநிலைனா என்னன்னு நிறைய பேருக்கு அது தெரியாது. சரிங்களா? வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது. சரிங்களா? காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30 to 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப டெய்லியும் நம்ம வந்து நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க அது வானிலை அறிக்கை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? காலநிலை அறிக்கை கிடையாது. அது தெரிஞ்சுக்கோங்க, வானிலை தான். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல நமக்கு வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெதர் அப்படின்னா சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அது பாருங்க வெதர் கிளைமேட் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? ஓகே, வெதர்னா காலநிலை, கிளைமேட்னா வானிலை சொல்லுவாங்க. சரிங்களா? நிலத்தோற்றம். ஸோ நிலத்தோற்றம் பொறுத்த வரைக்கும் அதாவது என்ன சொல்றதுன்னா சமவெளி பகுதிகள். சரிங்களா? அந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மலை இருக்கிறது. அந்த மலைனா உயரமான மலை சிகரங்கள்லாம் இருக்கு. அதனால வந்து காற்றுகள் தடுக்கப்படும். ஸோ இதனாலேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய காலநிலை மாறுபடும் சொல்றாங்க. சரிங்களா? இந்தியாவின் நிலத்தோற்றம் காலநிலை முக்கிய கூறுகளாக வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றின் திசை மற்றும் மழையளவை பெருமளவு பாதிக்கிறது. ஸோ இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிரை வந்து தடுத்து இந்தியா துணை கண்டத்தை வந்து வெப்ப பகுதியாக வைத்திருக்கிறது நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஏன்னா இமயமலை மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்தியாவும் ஒரு குளிர் பிரதேசமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலே பார்த்தோம். ஸோ அப்ப இமயமலை வந்து இருக்கிறதுனாலே நம்மளுடைய இந்தியாவோட காலநிலை வந்து ஒரு மிதமண்டல காலநிலையா இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்றாங்க. ஸோ இதனால் குளிர்காலத்திலும் வட இந்திய
வெப்பமண்டல காலநிலை வந்து கொண்டுள்ளது சொல்றாங்க. தென்மேற்கு பருவக்காற்று காலங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவு கனமழையை பெறுகிறது சொல்றாங்க. ஸோ மேற்கு சரிவுனா என்ன? இங்க ஜஸ்ட் பாருங்க. ஸோ இப்படி இருக்குன்னா ஸோ இங்க சரிங்களா, இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். ஸோ பருவக்காற்று வந்து இந்த மலை மீது வந்து பார்த்தீங்கன்னா மோதி இந்த பக்கம் கேரளா சைடுக்கு வந்து மழை வந்து கொடுத்துரும். தமிழ்நாடு வந்து மலை மறைவு பிரதேசமா இருக்கிறதுனால இங்க வந்து மழை வந்து இருக்காது சரிங்களா. ஸோ அதான் இங்க இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த இடம் இது வரைக்கும் கேரளா வரும் சரிங்களா, இந்த பக்கம் தமிழ்நாடு வரும் சரிங்களா. ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி வந்து வரும், நமக்கு ஃபுல்லாக கீழே வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அதான் இங்க வந்து சொல்றாங்க சரிங்களா. ஓகே, இந்திய துணைக்கண்டத்து இங்க சரிங்களா. இதாவது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று காலங்கள்ல தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவு கனமழையை வந்து பெறுகிறது. மாறாக மகாராஷ்டிரம், கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு போன்ற பெரும்பகுதி மலை பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலை மறைவு பகுதி அல்லது காற்று மோதா பகுதியில் அமைந்திருப்பதால் மிக குறைந்த அளவு மழையை பெறுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஸோ அப்போ மழை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால தான் நம்ம எதனால தென்மேற்கு பருவக்காற்றுனால தமிழ்நாட்டுக்கு அதிக மழை கிடையாதுன்னு சொல்றாங்க சரிங்களா. ஓகே, வடகிழக்கு பருவக்காற்றுனால தான் மழை பெறுது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்பருவத்தில் மேற்கு கடற்கரை அமைந்துள்ள மங்களூரு 280 சென்டிமீட்டர் மழையும், மலைமறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ள பெங்களூரு வெறும் 50 சென்டிமீட்டர் மழையும் வந்து பெறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நிலத்தோற்றங்களின் அடிப்படையில் எப்படி வந்து காலநிலை மாறுபடுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அடுத்தது ஜெட் காற்றோட்டம் சரிங்களா. ஜெட் காற்றோட்டம் ஈஸியாக எப்படி வச்சுக்கோன்னா, ஜெட் எப்பவுமே மேலே உயர பறக்கும். ஸோ அந்த மாதிரி உயர் அடுக்குல வளிமண்டலத்தோட உயர் அடுக்குல உருவாகிற காற்று தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெட் காற்றோட்டம் சொல்லுவாங்க. ஸோ அதான் சொல்லுவாங்க, உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று ஜெட் காற்றுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஜெட் காற்றோட்டம் என்னன்னா, நமக்கு ரொம்ப தூரத்துல இருந்து என்னது காற்றை வந்து எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல மழைப்பொழிவு கொடுக்கறதுக்கும் அல்லது அந்த இடத்துல இருக்க காலநிலை மாற்றுவதற்கும் இது வந்து துணை புரியும் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய மேற்குல அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவுக்கு வந்து இது வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காற்றுன்னு சொல்லுவாங்க. எங்க கிட்டத்தட்ட இங்கிலாந்து பகுதியிலிருந்து அந்த காற்றை வந்து நமக்கு வந்து இந்த குளிர்ந்த காற்றை எடுத்துட்டு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி துணை அயனமண்டல மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெறுவதால் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகிறது. அப்புறம் அதே மாதிரி கீழே ஜெட் காற்றோட்டங்கள் தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக தேவையில்லை. ஸோ ஜெட் காற்றோட்டம்னா என்ன? உயரடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. முக்கியமான இதை பற்றி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பார்த்தோம்னா காரணங்கள் வந்து பார்த்தோம், இந்திய காலநிலை நிர்ணயிக்கும் காரணிகள். ஸோ இந்தியாவில் ஏன் வந்து எந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி காலநிலை இருக்குது, அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ பருவக்காற்றுனா என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ பருவக்காற்று நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று 2 இருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதை வந்து மான்சூன் சொல்லுவோம், பருவக்காற்றுனா மான்சூன் சொல்லுவோம். மான்சூன் அப்படிங்கிற சொல் வந்து மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது திரும்ப திரும்ப கேட்கறது, மௌசிம்னா என்ன சொல், அரபு சொல் தான். ஸோ எந்த சொல்ல இருந்து பருவக்காற்றுங்கிறது வந்துச்சு சரிங்களா. ஸோ இதன் பொருள் பருவகாலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பருவகாலம் என்ற சொல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரபு மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்கரையில் பயன்படுத்த பகுதிகள் வந்து குறிப்பாக அரபிக்கடல் பருவங்களுக்கு ஏற்ப மாறி மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்போ அரபிக்கடல் சைடில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இக்காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலும் வடகிழக்கு நோக்கியும், குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் சரிங்களா பார்க்கலாம் பின்னாடி நகர்றதை சொல்றாங்க. பருவக்காற்றின் தோற்றம் குறித்து வானிலை நிபுணர்கள் பல கருத்துக்கள் உருவாக்குறாங்க. இவற்றில் இயங்கு கோட்பாட்டின்படி வடகோள உச்ச கோடையில் சூரியன் செங்குத்து கதிர் கடகரேகையின் மீது விழுகின்றன. இதனால் அனைத்து வளி அழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி இடம்பெயர்கின்றன. நம்ம தேவையில்லை, எக்ஸாம்பிள் பின்னாடி சொல்றேன் சரிங்களா. இச்சமயத்தில் வெப்பமண்டல இணைப்பு பகுதி வடக்கு நோக்கி நகர்வதால் இந்தியாவின் பெரும்பகுதி தென்கிழக்கு வியாபார காற்றின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகிறது. இக்காற்று பூமத்திய ரேகையை கடக்கும் போது புவி சுழல்வதால் ஏற்படும் விசையின் காரணமாக வடகிழக்கு நோக்கி வீசுகிறது. இது தென்மேற்கிலிருந்து வீசுவதால் தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க ஜஸ்ட் சும்மா ரீட் மட்டும் பண்ணலாம், பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா. அடுத்தது குளிர் பருவத்தில்
வளியழுத்த மற்றும் காற்று மண்டலத்தின் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகுது. சரிங்களா? ஸோ அப்ப கோடை காலம் முடிவுல நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிக்கும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மே மாசம்லாம் முடிஞ்சுது. ஏப்ரல் டு மே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் காலமா இருக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஜூன் மாதம் முதல் வாரங்கள்ல என்ன ஆகுதுன்னா நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கோடை காலம் முடிவுல நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஆரம்பிக்கும். வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துல நமக்கு வந்து வீசும். சரிங்களா? இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது குளிர்காலமா இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது குளிர்காலமா இருக்கும். சரிங்களா? குளிர்காலத்துல நமக்கு இந்த வடகிழக்கு பருவக்காற்று உருவாகும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர், நவம்பர், டிசம்பர்ல தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா புயலோ அல்லது மழையோ வரும். சரிங்களா? மோஸ்ட்லி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் புயல்னால மட்டும்தான் மழை வந்து அதிகமா கொண்டு வரும். சரிங்களா? இப்போ சென்னையில் நடந்த ஃப்ளட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புயல்னால உருவானதுதான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று உருவாகுதுனாவே மோஸ்ட்லி அது வந்து புயல் காரணமாக தான் நமக்கு வந்து மழை பொழிவு தமிழ்நாடு, ஆந்திரா பகுதிகளுக்கு அதிகமாக கொடுக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்ன எப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ பருவ காலங்கள் வானிலை நிபுணர்கள் இந்திய வானிலை 4 பருவங்களை வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது குளிர்காலம், கோடை காலம், அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் சொல்லுவாங்க, அல்லது வடகிழக்கு பருவக்காற்று காலம். சரிங்களா? ஸோ இது எந்தெந்த மாசங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? குளிர்காலம் ஜனவரி டு பிப்ரவரி, கோடைன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸா வரும். ஸோ ஜான் ஃபெப், அப்புறம் ஃபெப் முடிச்சு மார்ச் மே, மேக்கு அப்புறம் ஜூன் டு செப்டம்பர், அப்புறம் அக்டோபர் டிசம்பர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குளிர்காலம். ஸோ அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா புரியும். ஸோ நம்மளோட இந்தியா வந்து இப்படி கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு பூமத்திய ரேகை இருக்கும். சரிங்களா? கடகரேகை வந்து இந்தியா வந்து 2 பகுதிகளாக பிரிக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே பிரிக்கும். நான் கீழே போட்டிருக்கேன். இது வந்து மகர ரேகை. சரிங்களா? ஸோ இப்படி வச்சுக்கலாம். இது வந்து பூமத்திய ரேகை, கடகரேகை, இது வந்து மகர ரேகை. சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் ஃபுல்லாக இதை சொல்லியிருப்பாங்க. அதாவது குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மகர ரேகையின் மீது விழும். சரிங்களா? அதாவது இங்க வந்து சூரியன் கதிர்கள் விழும்போது இங்க வந்து என்ன ஆகும், நமக்கு அவ்வளோ வெப்பமாக இருக்காது. ஸோ அதனால இங்க வந்து குளிர்காலமா இருக்கும். சரிங்களா? அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துல திருவிழாவா இருக்கும். இங்க ஆஸ்திரேலியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அது கோடை கால திருவிழாவா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இங்க வந்து சூரியன் கதிர்கள் செங்குத்தா விழும்போது இங்க ஆஸ்திரேலியா இந்த சைட்ல இருக்கிறனால நமக்கு என்னவா இருக்கும், இங்க வந்து கோடை காலமா இருக்கும், நமக்கு குளிர்காலமா இருக்கும். சரிங்களா? அப்ப சூரியனோட கதிர்கள் வந்து மகர ரேகையின் மீது விழும்போது நமக்கு குளிர்காலமா இருக்கும். சரிங்களா? அப்ப அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இக்காலத்தில் சூரியன் செங்குத்து கதிர்கள் இந்தியாவின் வெகுதொலைவில் உள்ள மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழுகிறது. இதனால் இந்த பகுதி சாய்வான சூரிய கதிரை பெறுகிறது. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு சாய்வான சூரிய கதிர் தான் கிடைக்கும். அதனால இதுவே குறைந்த வெப்பத்திற்கு காரணமாக உள்ளது. அப்ப இங்க எப்படி இருக்குன்னா தெளிவான வானம், சிறந்த வானிலை, மென்மையான வடக்காற்றுகள், குறைந்த ஈரப்பதம், மிகுந்த தினசரி பகல் நேர வெப்ப வேறுபாடுகள் ஆகியவை பருவத்தின் பண்புகளாகும். இப்பருவத்தில் வட இந்தியாவில் ஓர் உயர் அழுத்தம் உருவாகிறது. காற்று வடமேற்கிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியாக வீசுகிறது சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மறுபடியும் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? வீசுகிறதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? இங்க வந்துருங்க. ஸோ தென்னிந்தியாவில் காற்றின் திசையானது கிழக்கிலிருந்து மேற்காக உள்ளது சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. மேற்கு இமயமலை, தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதிகளில் இப்பருவத்தில் மழைப்பொழிவை கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இக்காலத்தில் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் மேற்கத்திய இடையூற்று காற்றுடன் தாழ்வழுத்தங்கள் வட இந்தியாவின் மழையை வந்து தருகிறது சொல்றாங்க. சரிங்களா? மேற்கத்திய இடையூறு காற்றுனா ஜெட் காற்றோட்டம் தான் காரணம். சரிங்களா? அது மேற்கத்தியனா நமக்கு இங்க நான் சொன்ன இங்கிலாந்து அந்த சைட்ல இருந்து வரும்னு சொல்லுவாங்க, அல்லது அதுக்கு வந்து பக்கம் இருந்து வரும். சரிங்களா? அந்த இக்காற்றை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் ஜெட் காற்றோட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது சொல்றாங்க. சரிங்களா? அது சொல்றாங்க. ஸோ இப்போ மேற்கத்திய இடையூற்று காற்று தாழ்வழுத்தங்கள் வட இந்தியாவில் மழை பொழிவித்திருக்கிறது. எப்ப குளிர்காலத்துல ஸோ அதுக்கு காரணமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெட் காற்றோட்டம் சொல்றாங்க. சரிங்களா? இக்காற்றானது பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசத்தில் மழைப்பொழிவையும், ஜம்மு காஷ்மீர் மலையின் பகுதிகளில் பனிப்பொழிவையும் தந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த மழை குளிர்காலத்துல கோதுமை பயிரிடலுக்கு மிகவும் பயன்படுகிறது. சரிங்களா? ஸோ முக்கியமா இந்த பஞ்சாப், ஹரியானா பகுதியில குளிர்காலத்துல கோதுமை வந்து பயிரிடுவாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனா இருக்கிறது இந்த ஜெட் காற்றோட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி வேணா கொஸ்டின்ஸ்ல வரலாம். சரிங்களா? ஜெட் காற்றோட்டம் பத்தி. ஸோ ஜெட் காற்றோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய டைம் கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கு. சரிங்களா? அதனால அது அதோட என்ன பண்ணுது, எங்கிருந்து நமக்கு வந்து மழை பொழிவை தருது, ஸோ அது கோதுமை பயிரிடலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா?
அடுத்தது கோடை காலம். ஸோ குளிர்காலம் முடிஞ்சது, கோடை காலம். சரிங்களா? ஸோ ஜியோகிராஃபி பொறுத்தவரைக்கும் அந்த மேப் வச்சு இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஃபுல்லாமே நம்ம இந்தியாவை பத்தி படிக்கிறோம். அடுத்து தமிழ்நாட பத்தி பார்ப்போம். அப்ப நம்ம நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாரி இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இப்படி இருக்கு? எதுக்காக இப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ ஜியோகிராஃபி படிக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப புரியும். சரிங்களா? அப்ப வந்து ஒரு இந்தியாவை பத்தி ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? ஓகே. அடுத்தது கோடை காலம். ஸோ கோடை காலத்துல பார்த்தீங்கன்னா, சூரியன் கதிர்கள் வந்து இந்திய தீபகற்பத்தின் மீது விழுகிறது சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்ப கிட்டத்தட்ட எங்கன்னா நமக்கு கடகரேகையின் மீதே விழும். சரிங்களா? நான் முதல்ல சொன்ன மாரி இப்படி இருக்கு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பூமத்திய ரேகை, இது வந்து மகர ரேகை, இங்கே 2ஆ பிரியுது கடகரேகை. சரிங்களா? ஸோ சூரியன் கதிர்கள் பார்த்தீங்கன்னா, இங்க கடகரேகையின் மீது விழும்னு சொல்லுவாங்க. நமக்கு கோடை காலமா இருக்கும்போது. சரிங்களா? ஸோ இப்ப வெப்பநிலை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கிறது. ஸோ அப்ப தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போக போக என்னது அதிகமாயிட்டே இருக்கும். கோடை காலத்தின் முன்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பமான வறண்ட வானிலை நிலவும். கோடை காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழைக்கும் அதிகத்தில் உள்ளாகிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்பருவத்தில் இந்தியா முழுவதும் வெப்பம் அதிகரிக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்தியா உட்பகுதியில் தினசரி வெப்பநிலை கிட்டத்தட்ட எவ்வளோ 30 டிகிரிலிருந்து 35 வரைக்கும் போகும். மத்திய நிலப்பகுதிகளும் பகல் நேர உச்சம் அதாவது பார்த்தீங்கன்னா மத்தியனா அங்க மேல வடக்கு பகுதியில 40 டிகிரிக்கு மேல போகும்னு சொல்றாங்க. தென்னிந்தியால 30 35ம் வட பகுதிகளில் 40 டிகிரிக்கு மேல போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வளிமண்டல அழுத்த நிலையின் வேறுபாட்டால் அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதிகளில் காற்றானது தென் மேற்கிலிருந்து வட கிழக்கு நோக்கி வீசுகிறது. இக்காற்று மே மாதத்தின் மேற்கு கிழக்கு பகுதியில் முன்பருவ மழையை தருகிறது சொல்றாங்க. இதுக்கு பேர் மாஞ்சாரல் மழைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மேங்கோ சவர் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் மாங்காய் வந்து விரைவில் முதிர்வதற்கு உதவும் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப கோடை காலத்துல மழை வந்து நமக்கு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா மாஞ்சாரல் மழைன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகள்ல மாங்காய் வந்து விரைவில் முதிர்வதற்கு பயன்படும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஏதாவது எப்படின்னா, எதனால வந்து கோடை காலத்துல மழை பொழிவுனா, உங்களுக்கு இப்போ கடல் பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து நிலப்பகுதி. இத சுத்தி இங்க வந்து கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வெப்பம் வந்து அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா, நிலத்துல பார்த்தீங்கன்னா வெப்பம் நிலப்பகுதியில வந்து வெப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும்போது, இங்க இருக்க காற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, லேசாகி மேல போகும். சரிங்களா? அப்ப இங்க வந்து காற்றழுத்தம் உருவாகும். அந்த காற்றழுத்தத்தை வந்து பூர்த்தி செய்வதற்காக என்ன ஆகுதுன்னா, கடல் பகுதியிலிருந்து காற்று வந்து வேகமா வீசும். ஸோ கடல் பகுதியிலிருந்து காற்று வீசுறது பார்த்தீங்கன்னா, குளிர்ந்த காற்றா இருக்கும். சரிங்களா? அப்ப குளிர்ந்த காற்று வந்து நிலப்பகுதியை நோக்கி வீசும்போது, அது என்ன ஆகும்? அங்க வந்து நிலப்பகுதிகள்ல நமக்கு மழைப்பொழிவை தரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து மழை வந்து பொழியறதுக்கு காரணம் கோடை காலம் முடிவுல. சரிங்களா? ஸோ கோடை காலத்துல நம்ம வந்து பார்ப்போம். என்னடா வெய்ய காலத்துல இவ்வளவு மழை பெய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு காரணம் தான். ரொம்ப அதிக வெப்பத்தின் காரணமாக நிலப்பகுதியில் இருக்க காற்று வந்து பார்த்தீங்கன்னா, அழுத்தம் வந்து குறைஞ்சு மேல போகும். லேசாயிடும். ஸோ அதனால அந்த காற்றழுத்தத்தை வந்து பூர்த்தி செய்வதற்கு, குறைந்த காற்றழுத்தத்தை பூர்த்தி செய்வதற்கு கடல் பகுதியில இருந்து காற்று என்னது நிலப்பகுதியை நோக்கி வீசும். சரிங்களா? அப்படி வீசும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நிலப்பகுதியில மழை வந்து வரும். சரிங்களா? ஸோ ஏப்ரல், மே மாதங்கள்ல வடமேற்கு திசையில் வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர். இது கால் பைசாகி என்ற அழைக்கப்படுகிறது சொல்றாங்க. சரிங்களா? ஏப்ரல் மாதங்கள்ல வடமேற்கு திசையில. வடமேற்குனா நமக்கு மேல. சரிங்களா? ராஜஸ்தான் அந்த சைடுலாம் சொல்லுவோம். சரிங்களா? அங்க வீசும் தலக்காற்று நார்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. கால் பைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க. இக்காற்று கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய இந்த சைடு மேற்குனா இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கிழக்கு சைடு சொல்லிட்டேன். பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் மாநிலங்களில் இடியுடன் கூடிய குறுகிய கால மழை வந்து தருகிறது சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது கோடை காலம் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது தென்மேற்கு பருவகாலம். ஸோ ரொம்ப முக்கியம். தென்மேற்கு பருவக்காற்றும் ரொம்ப முக்கியம். வடகிழக்கு பருவக்காற்றும் முக்கியம். சரிங்களா? இந்தியாவிற்கே அதிக மழைப்பொழிவை தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்று தான். ஆனா தமிழ்நாட்டுக்கு கிடையாது. அதே தமிழ்நாட்டுக்கு அதிக மழைப்பொழிவை தரும் பருவக்காற்று எதுனா வடகிழக்கு பருவக்காற்று. சரிங்களா? இந்த 2மே முக்கியம். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்று. சரிங்களா? ஸோ இந்திய காலநிலை முக்கிய அம்சமாக தென்மேற்கு பருவக்காற்று விளங்குகிறது. பருவக்காற்று பொதுவாக ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவின் தெற்கு பகுதியில் தொடங்கி கொங்கன் கடற்கரை பகுதிக்கு ஜூன் 2வது வாரத்திலும், ஜூன் 15ல அனைத்து பகுதியிலும் முன்னேறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு
இந்தியாவோட தென்மேற்கு பருவக்காற்று, இது வந்து வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் வாரங்கள்ல இங்க கேரளா பகுதியில வந்து ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அடுத்தது இங்க அடுத்த பகுதி இங்க ஆரம்பிச்சு என்ன ஆகும்னா இப்படி வேகமாக நகர்ந்து இந்தியா முழுமைக்குமே என்ன ஆகும் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் டயக்ராமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கீழே இருக்க பேரா படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? அதாவது என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காற்று வந்து உருவாகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய பெருங்கடல்ல உருவாகி, சரிங்களா? இந்த இந்திய பெருங்கடல்ல உருவாகி 2 கிளையா பிரியும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது அரபிக்கடல் கிளையும், இது என்ன சொல்லுவாங்கன்னா வங்காள விரிகுடா கிளையா அப்படின்னு சொல்லி 2 வகையான காற்று வந்து நமக்கு தென்மேற்கு பருவ காற்றை வந்து இரண்டா பிரியும். சரிங்களா? ஸோ அரபிக்கடல் காற்று என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பட்டு கேரளா இந்த பக்கம் இருக்க மகாராஷ்டிரால இங்கெல்லாம் வந்து மழைப்பொழிவு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த இந்திய சாத்புரா மலை இருக்கும். சரிங்களா? அது வழியா இப்படி போய் இங்க அதே மாதிரி இங்க இருக்க வர காற்று வங்காள விரிகுடா காற்று இதுல வரும். ஸோ வர காற்றுலாம் ரெண்டும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல ராஜ்மஹால் அந்த 3 குன்று இருக்கும். சரிங்களா? காசி, காரோ, ஜெயந்தியா அப்படின்னு சொல்லி 3 குன்றுகள் இருக்கும். அது பேர் ராஜ்மஹால் குன்றுகள் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல சுழற்சி முறையா முக்கோண வடிவில் இருக்கும். அந்த சரிங்களா? இப்படி முக்கோண வடிவில் 3 பக்கம் இருக்கும். ஸோ அந்த சுழற்சிக்குள்ள போய் இங்க வந்து அதிக மழைப்பொழிவை தரும். சரிங்களா? ஸோ அந்த அதிக மழை தான் மிசோரம் சொல்லுவாங்க. சரி, மிசோரத்துல அந்த மவுண்ட் சின்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே அதிக மழைப்பொழிவு பெறும் இருக்கும். ஸோ அங்க வந்து மழைப்பொழிவு காரணம் அந்த காசி, காரோ, ஜெயந்தியா அந்த குன்றுகள் தான். சரிங்களா? அங்க மழைப்பொழிவை கொடுத்துட்டு அங்க இருக்க காற்று இப்படி நகரும். சரிங்களா? இப்படி நகரும் போது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இங்க வந்து ராஜஸ்தான் இருக்கும். அது மலைமறைவு பிரதேசமா இருக்கும். சரிங்களா? அந்த மலைமறைவு பிரதேசமா இருக்கல ராஜஸ்தான்ல வந்து மழை வந்து கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க நம்ம இமயமலை பகுதிகளில் பட்டு இங்க இருக்க வர காற்று இமயமலை பகுதிகளில் பட்டு இந்த இடத்துல டெல்லி அங்கெல்லாம் மழை பொழிவு கொடுத்துட்டு அதோட இது வந்து கம்மியாயிரும். சரிங்களா? இப்படிதான் வந்து இந்தியா முழுமைக்கும் அதிகமான மழைப்பொழிவு வந்து தென்மேற்கு பருவ காற்று வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 2 கிளை ஃபர்ஸ்ட் அரபிக்கடல், வங்காள விரிகுடா கிளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதாவது நம்மளுடைய மேற்கு பகுதியில் ஃபுல்லாமே மழை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து ராஜ்மஹால் குன்றுகள் அதாவது காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகள்ல வந்து அதிக மழைப்பொழிவு உலகிலேயே அதிக மழைப்பொழிவு பெறும் பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதி மவுண்ட் சின்ராம் அங்கேயும் வந்து மழைப்பொழிவு தரும். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் வந்து மலைமறைவு பிரதேசமா இருக்கனால அங்க மழை கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இமயமலை பகுதிகளை பட்டு அங்கே வந்து மழைப்பொழிவு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து தென்மேற்கு பருவகாலம். சரிங்களா? அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பாயிண்ட்ஸ் என்னென்னு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். ஸோ இது புரிஞ்சுதுங்களா? உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்னினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ எல்னினோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காலநிலை மாற்றத்திற்கான ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்னினோங்கிறது என்ன அப்படிங்கிறத நமக்கு தேவையில்லை. எல்னினோனா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எல்னினோ என்னங்கிறது நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். அது நமக்கு 11th 12th புக்ல தான் இருக்கு. நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ எல்னினோ அப்படிங்கிறது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு காலநிலை நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதனால இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமா வறண்ட காலநிலை மழையே இருக்காது எல்னினோனால. சரிங்களா? இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தென்மேற்கு பருவக்காற்றை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா இந்தியாவுக்கு தென்மேற்கு பருவக்காற்று தான் அதிக மழைப்பொழிவை தருதுன்னு பார்த்தோம். அப்ப தென்மேற்கு பருவக்காற்றை பாதிக்கிறதுனால இந்தியாவோட என்னது கிட்டத்தட்ட பஞ்சங்கள் ஏற்படுவதற்கும் வறண்ட காலநிலை மழைப்பொழிவு இல்லாம போறதுக்கும் இந்த எல்னினோ விளைவு வந்து ரொம்ப முக்கியமான காரணமா சொல்லுவாங்க. சரிங்களா? பழைய புக்ல எல்னினோனா குழந்தை இயேசு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. சரிங்களா? இதுலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது கிட்டத்தட்ட 46 டிகிரி வரைக்கும் உயரும். ஸோ நான் முதலே பார்த்தேன் கோடை காலம் முடிவுல தான் தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க. அப்போ கோடை காலங்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட டெல்லி சைட்ல ரொம்ப அதிகமான வெப்பநிலையா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வெப்பநிலையினால அங்க என்ன ஆகுது ரொம்ப காற்றழுத்தம் உருவாகும். அந்த காற்று தான் நம்ம கடலுக்கு வந்து வீசும் சொல்லுவாங்க. சரிங்களா? அங்க இருக்கிற வந்து குறைந்த காற்றழுத்தனால அந்த காற்றை வந்து சரி செய்வதற்காக கடல்ல இருந்து வீசுறது. சரிங்களா? அதுதான் வந்து நம்ம தென்மேற்கு பருவக்காற்றை நம்ம பார்க்கிறோம். இப்பருவத்தின் வந்து இடிமின்னலுடன் கூடிய துவக்கம் வந்து இருக்கும். சரிங்களா? தென்னிந்தியால அதுக்கு பேர் பருவமழை வெடிப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனால அதுக்கு பருவமழை வெடிப்புன்னு சொல்றாங்க. இக்காற்று இந்தியாவின் தென்முனை அடையும் போது 2 கிளையா பிரிக்கும். சரிங்களா? அதான் சொன்னேன் 2 கிளையா பிரியுது. அதான் ஒண்ணு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கிளைன்னு 2ஆ பிரியுது. அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு சரிவுகள்ல மோதி பலத்த மழை வந்து தருது. அதான் சொன்னேன் இந்த சைடு அதாவது பார்த்தீங்கன்னா கேரளா சைட்லாம் ரொம்ப அதிக மழை பொழிவை தரும். இக்கிளையானது வடக்கு நோக்கி நகர்வதால் இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை தோற்றுவிக்கிறது சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆரவள்ளி மலை தொடர் இக்காற்று வீசும் திசைக்கு இணையாக இருக்கலாம். ஸோ அதை ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா மலைமறை பிரதேசம் சொல்லணும். அது ஆரவள்ளி மலை தொடர் அந்த இணையா இருக்கும்.
அதை நீங்க மலைகள் பார்க்கும்போது அந்த மலை எங்கெங்க இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, அதே மாதிரி விந்திய சாத்புரா மலையில எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதெல்லாம் அதே மாதிரி ராஜ்மஹால் குன்றுகள் எங்க இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இது படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? நான் சொன்னேன்ல மேப்ல. ஸோ இங்க தான் ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கும். சரிங்களா? இங்க ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கும். இங்க விந்திய சாத்புரா மலை இருக்கும். இங்க வந்து ராஜ்மஹால் குன்றுகள் இருக்கும். சரிங்களா? இங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இங்க கிழக்கு தொடர்ச்சி மலை. சரிங்களா? சரி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ மேப் வச்சும் அந்த மலை, ஆறுகள் அதெல்லாம் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஜியாகிரஃபி வந்து புரியும். சரிங்களா? ஸோ அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மழைப்பொழிவை தருவதில்லைன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று வந்து அதிக மழைப்பொழிவை தராதோ அதே மாதிரி ராஜஸ்தானுக்கும் தராது. சரிங்களா? அதனாலதான் ராஜஸ்தான் பாலைவனமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு நமக்கு என்னது வடகிழக்கு பருவக்காற்றுனால மழைப்பொழிவு கிடைச்சிரும். ஆனா ராஜஸ்தானுக்கு அதுவுமே இல்லை. ஸோ அதனாலதான் ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட ஒரு 60% பாலைவனமா இருக்கிற காரணம் அது. சரிங்களா? ஓகே, அடுத்தது வங்காள விரிகுடா கிளை பார்த்தீங்கன்னா காற்று வடகிழக்கு இந்தியா மியான்மரை நோக்கி நகர்கிறது. அப்புறம் காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயா உள்ள மவுண்ட் டாமில் மிக அதிக மழையை தருகிறது சொல்றோம். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த காசி, காரோ, ஜெயந்தியான்னு சொல்லுவாங்க. ராஜ்மஹால் குன்றுகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி வேணாலும் இருக்கலாம். ரெண்டையும் நீங்க இந்த மூணுமே இந்த காசி, காரோ, ஜெயந்தியா பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் இருக்கும். அதனால அதுக்குள்ள போற காற்று வெளியில வராம சுத்திட்டே இருந்து அதிக மழை பொழிவு அங்க கொடுக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் காற்று மறுபடியும் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பக்கம் நகர்ந்து மழைப்பொழிவின் அளவு குறைகிறது. ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மழைப்பொழிவுல 75% மழைப்பொழிவை பருவக்காற்று காலத்துல தான் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று. சரிங்களா? இவ்வளவுதான் தென்மேற்கு பருவக்காற்றை பத்தி. அடுத்தது பார்க்க போறது வடகிழக்கு பருவக்காற்று. ஸோ வடகிழக்கு பருவக்காற்று நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? வடகிழக்கு பருவக்காற்று பார்த்தீங்கன்னா எப்பன்னா குளிர்காலத்துல தான் வரும்னு நம்ம முதல்ல பார்த்தோம். சரிங்களா? அப்ப குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து காற்று வந்து அதிகமாகும். இங்க வந்து கடல் பகுதிகளில் பாத்தீங்கன்னா காற்றழுத்தம் வந்து குறைவா இருக்கும். சரிங்களா? அப்ப அதை போக்குறதுக்காக கடல் பகுதியை நோக்கி என்ன ஆகுதுன்னா காற்று வந்து வீசும். சரிங்களா? அப்படி காற்றழுத்த கடல் பகுதியை நோக்கி நிலப்பகுதியிலிருந்து கடல் பகுதியை நோக்கி வீசும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் கடல்ல இருந்து நிலப்பகுதியை நோக்கி வீசுது தென்மேற்கு பருவக்காற்று. ஆனா வடகிழக்கு பருவக்காற்றை பொறுத்த வரைக்கும் நிலப்பகுதியிலிருந்து கடலை நோக்கி வீசும். சரிங்களா? அப்ப வடகிழக்கு இந்தியால இருந்து கடல் பகுதியை நோக்கி, அதாவது வங்காள விரிகுடா கடல் நோக்கி வீசும். அதுக்கப்புறம் இந்த பூமியின் சுழற்சின்னு இந்த கொரியாலிஸ் விசைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கொரியாலிஸ் விசையினால அதோட திசை மாறி, அதாவது வங்காள விரிகுடா கடல்ல இருந்து அந்த குளிர்ந்த காற்றோட வந்து நிலப்பகுதியில படும். சரிங்களா? அப்படி நிலப்பகுதியில படும் பொழுது நமக்கு தமிழ்நாடு, ஆந்திரா பகுதிகள்லாம் என்ன ஆகுதுன்னா மழைப்பொழிவை இது கொடுத்துட்டு போயிடும். சரிங்களா? ரொம்ப அதிகமான மழைப்பொழிவு இருக்காது. ஆனா நிலப்பகுதியில இருந்து வீசுறதுனால இன்னொன்னு என்னன்னா வறண்ட காற்றா இருக்கும். அதே மாதிரி திடீர்னு கடல்ல வந்து படுறதுனால, அந்த கொரியாலிஸ் வீசினால படுறதுனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த புயல் எல்லாம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட புயல்னால தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு அதிக மழையே வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ வடகிழக்கு செப்டம்பர் மாத இறுதியில் அழுத்த மண்டலமானது புவியின் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிப்பதால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா அதாவது அந்த முடிகிற அந்த டைம்ல தான் நமக்கு இது ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ரீசன் தான். சரிங்களா? அதாவது வெப்பநிலை வந்து கடல் பகுதியில ஜாஸ்தியாகவும் நிலப்பகுதியில வந்து குறைவா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நிலப்பகுதியிலிருந்து கடல் பகுதியை நோக்கி வீசும். பூமி சுழல்வதால் கொரியாலிஸ் விசை காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுகிறது சொல்றாங்க. எனவே இக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று என்று அழைக்கப்படுகிறது. இப்பருவக்காற்று இந்திய துணைக்கண்டத்தின் பகுதியில் வட கீழை காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறதா தேவையில்லை. ஸோ இப்பருவக்காற்றின் மூலமாக கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, தென் கர்நாடகா உட்பகுதியில நல்ல மழையை பெறுகிறது சொல்றாங்க. சரிங்களா? இப்பகுதியில் மொத்த மழைப்பொழிவு சுமார் 35%, சரிங்களா, 35% பெறுகின்றன சொல்றாங்க. வங்கக்கடலில் உருவாகும் புயலால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளும் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகளும் மழைப்பொழிவை பெறுகிறது சொல்றாங்க. சரிங்களா? கடற்கரை பிரதேசங்களில் கனமழையுடன் கூடிய பலத்த புயல் காற்று பெரும் உயிர் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்துகிறது. இப்பருவத்தில் நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை ரொம்ப வீழ்ச்சி அடையும் சொல்றாங்க. சரிங்களா? அதாவது குளிர்காலத்துல தான் மோஸ்ட்லி நடக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்மளுடைய குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். சரிங்களா? இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது உலகில் மிக அதிக மழை பெரும் பகுதியான மவுண்ட் வந்து மேகாலயாவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எவ்வளவு சென்டிமீட்டர்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? 4 சென்டிமீட்டர். ஸோ மழை பரவல் இந்தியாவில் சராசரி மழை அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க.
118 சென்டிமீட்டர். இருப்பினும் நாட்டின் மழை வீழ்ச்சியின் பரவல் வந்து சீரற்று காணப்படுகிறது சொல்றாங்க. மேற்கு கடற்கரை, அசாம், மேகாலயாவின் தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் போன்ற பகுதிகளில் 200 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழையும் பெறுகிறது. இந்த ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகள், மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி, நம் தமிழ்நாடெல்லாம் தக்கான பீடபூமி பகுதி மற்றும் தமிழக கடற்கரையின் ஒரு சில குறுகிய பகுதியில் 100 சென்டிமீட்டர் தான் குறைவான மழைப்பொழிவை பெறுகிறது. சரிங்களா? மற்ற பகுதிகள் 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரையான மழைப்பொழிவை தரும். சரி, தமிழ்நாடு எல்லாமே 100 சென்டிமீட்டர் தான். இப்போ மட்டும் நம்ம தென் மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட எவ்வளவு 96 சென்டிமீட்டர் மழை வந்து பேஞ்சதான் அது நம்ம செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அதிகமான மழை வந்து இந்த டைம் வந்திருக்கு. அதனாலதான் வெள்ளத்திற்கு காரணம் அப்படிங்கிறதையும் வானியல் அறிஞர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே. இயற்கை தாவரங்கள். இயற்கை தாவரம் என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனித உதவி இல்லாமல் இயற்கையாக வளர்ந்து வரும் தாவரங்கள் அப்படிங்கிறதா இயற்கை தாவரம். சரிங்களா? ஸோ எந்த ஒரு மனித ஈடுபாடோ இருக்கக்கூடாது. சரிங்களா? அது நேரடியாகவும் இருக்கக்கூடாது, மறைமுகமாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம அதுவா உருவானுச்சுன்னா அதுதான் வந்து என்னது இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் பெருசா நமக்கு தேவையில்லை. ஓகே. காலநிலை, மண் வகைகள், மழைப்பொழிவு மற்றும் நிலத்தோற்றம் ஆகியவை இயற்கை தாவர பரவல் மற்றும் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகின்றன சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ மழைப்பொழிவு ரொம்ப முக்கியமா இருக்கும், நிலத்தோற்றம் முக்கியமா இருக்கும். சரிங்களா? ஓகே. மேற்கண்ட காரணிகள் அடிப்படையில் இந்தியாவின் இயற்கை தாவரங்கள் பின்வரும் வகைப்படுத்தப்படுகிறது சொல்றாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அயனமண்டல பசுமை மாறா காடுகள். ஸோ இதை இந்த மாதிரி இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்க்க போற அந்த காடுகள் பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமா நீங்க பார்த்துக்கணும்னா எவ்வளவு மழைப்பொழிவு இருந்தா இந்த காடு உருவாகும். ஸோ இந்த காடுகள்ல முக்கியமான இடங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுல முக்கியத்துவம் வாய்ந்த சில மர வகைகள் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆண்டு மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் இது வந்து 200 சென்டிமீட்டருக்கும் மேல இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ். சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% மேலும் பகுதியில் இருக்க காடுகள் தான் இந்த அயனமண்டல பசுமை மாறா காடுகள். அது பேரே அயனமண்டலம்னா வெப்பமண்டலம். சரிங்களா? அயனம்னா வெப்பம். வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல வெப்பமண்டலம் கொடுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல அயனமண்டலம் கொடுத்துருப்பாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ அதான் வந்து நமக்கு வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் ஞாபகம் இருந்தாலும் சரி, அல்லது அயனமண்டல பசுமை மாறா காடுகள் ஞாபகம் வச்சுக்கணும் சரி. சரிங்களா? ஓகே. இவ்வகை காடுகள் வந்து காணப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, அசாம், மேற்கு வங்காளம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், மேகாலயா போன்ற பகுதிகளில் இக்காடுகள் இருக்கு சொல்றாங்க. முக்கியமா இங்க என்னது ரப்பர், எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார் போன்ற மரங்கள் வந்து இங்க வந்து காணப்படுகிறது சொல்றாங்க. சரிங்களா? போக்குவரத்து வசதியின்மை காரணமாக இவை வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்தப்படுவது இல்லை. ரொம்ப முக்கியம். ரொம்ப அடர்ந்த காடுகளா இருக்கும். அதனால வந்து பெருசா வந்து வியாபாரத்திற்காக இது வந்து பயன்படுத்தப்படுறது இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது அயனமண்டல இலையுதிர் காடுகள். ஸோ இவ்வகை காடுகள் ஆண்டோட சராசரி அதாவது மழைப்பொழிவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 to 200 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை வந்து பருவ கால காடுகள் என்றும் அழைக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பருவகால காடுகள் என்று எந்த காட்டாங்கன்னா அயனமண்டல இலையுதிர் காடுகளை சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்பகுதியில் ஆண்டு சராசரி வெப்பநிலைன்னா 27 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. உப்பு ஈரப்பதம் 60 to 70 அதெல்லாம் தேவையில்லை. காடுகளில் உள்ள மரங்கள் வசந்த காலங்களிலும் கோடை காலத்தின் பகுதியிலும் வறட்சியின் காரணமாக இலைகளை உதிர்கின்றன. ஸோ அதனாலதான் நம்ம இலையுதிர் காடுகள் சொல்றோம். சரிங்களா? ஸோ வசந்த காலத்துல அது வந்து நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னது இலை வந்து உதிர்க்குன்னு சொல்றாங்க. ஸோ இமயமலைக்கு அருகில் உள்ள பஞ்சாப் முதல் அசாம் வரையிலும் பகுதியிலும் வட சமவெளி, பஞ்சாப், ஹரியானா, ஆந்திரா, பீகார் இதெல்லாம் நமக்கு எங்கெங்க இருக்குன்னா பெருசா தேவையில்லை. சரிங்களா? அதெல்லாம் நிறைய எல்லா இடத்துலயுமே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கு தேக்கு மற்றும் சால் மிக முக்கிய மரங்களாகும் சொல்றாங்க. இவை தவிர சந்தனம், ரோஸ் மரம், குசாம், மாஹூ, பலாக், ஆம்லா, மூங்கில், சிசம், படாக் ஆகியவை வந்து பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களாகும். ஸோ இது எல்லாமே இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே மரச்சாமான்கள் செய்வதற்கு பயன்படக்கூடிய மரங்கள் தான். சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் போனீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். எல்லா மரத்துலையுமே இது எல்லாமே சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மரத்துல செஞ்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. இக்காடுகள் நறுமண திரவியங்கள் மற்றும் வார்னிஷ், சந்தன எண்ணெய் போன்ற வாசனை திரவியங்கள் கொடுக்குறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ 2 பார்த்தாச்சு. அடுத்தது 3வது அயனமண்டல வறண்ட காடுகள். ஸோ வறண்ட காடுகள்னா ரொம்ப கம்மியான மழைப்பொழிவு இருக்கும். அப்போ 50 to 100 சென்டிமீட்டர் வரை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வறண்ட காடுகள் ஒரு இடைநிலை வகை காடு சொல்றாங்க. அப்போ எது வந்து இடைநிலை காடுன்னு சொல்லுவோம்னா வறண்ட காடுகள் தான். சரிங்களா? ஸோ இடைநிலைனா ரொம்ப பசுமையா இருக்காது, ரொம்ப இலையுதிரா இருக்காதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது இது எங்கெங்க இருக்குங்கிறதெல்லாம் பெருசா தேவையில்லை. நீங்க வேணா ஒரு டைம் புக் படிக்கும்போது ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல இலுப்பை, ஆலமரம், ஆவாரம்பூ மரம், பலா, மஞ்சக்கடம்பு, கருவேலம், மூங்கில் போன்றவை எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் அடுத்தது. சரிங்களா? இக்காடுகள் பார்த்தீங்கன்னா முப்புதர் காடுகள் சொல்றாங்க.
சரிங்களா? ரொம்ப பெருசா மரங்கள்லாம் இருக்காது. முட்புதர்களா இருக்கும். அதனால தான் இது முட்புதர் காடுகள்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஆண்டு சராசரி மழைப்பொழிவு வந்து எவ்வளோ 50 சென்டிமீட்டர் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வகை காடுகள் வடமேற்கு இந்திய பகுதியிலும், மேற்கு ராஜஸ்தான்ல இருக்கிற நிறைய பகுதியிலும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆந்திராவின் வறண்ட பகுதியிலும் காணப்படுகிறது. கருவேலம், சீமை கருவேலம், ஈச்சமரம் போன்ற மரங்கள் வந்து இக்காடுகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது அல்பைன் காடுகள் அல்லது இமயமலை காடுகள். ஸோ ரொம்ப குளிர் பிரதேசங்கள்ல இருக்கிற காடுகள் தான் சொல்றாங்க. அல்பைன் காடுகள் சொல்றாங்க. உயரம் மற்றும் மழைப்பொழிவின் அடிப்படையில் இக்காடுகள் வகைப்படுத்தப்படுகின்றன சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதை மறுபடியும் வந்து பிரிச்சிருக்காங்க. வடகிழக்கு இந்தியா மாநிலங்கள்ல உள்ள கிழக்கு இமயமலை சரிவுல கிட்டத்தட்ட 1200 இருந்து 2400 மீட்டர் உயரத்து வரைக்கும் இருக்கு. சரிங்களா? இது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து என்னன்னு மட்டும் சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள்ல மிதமான மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில் சுமார் 900 மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் அரை பாலைவன தாவரங்கள், சிறு புதர் செடிகள்லாம் நம்ம காணப்படுகிறது சொல்றாங்க. சரிங்களா? நமக்கு அதெல்லாம் பெருசா ரொம்ப இதெல்லாம் தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சரிங்களா? அதே மாதிரி அல்பைன் காடுகள் சுமார் 2400 மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைக்கு உயரமான பகுதியிலும் இவை காடுகள் காணப்படுகிறது. ஊசிலை காடுகளும் சொல்றாங்க. சரிங்களா? ஊசிலை மரங்களை கொண்டதுனால இது ஊசிலை காடுகள்னு சொல்லுவாங்க. அல்பைன் காடுகளுக்கு இன்னொரு பேர் ஊசிலை காடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ ஓக், சில்வர் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன மரங்கள்லாம் இருக்குங்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிழக்கு இமயமலை பகுதிகளில் இவ்வகை காடுகள் அதிக அளவில் இருக்குன்னு சொல்றாங்க. சரி. அடுத்தது அலையாத்தி காடுகள். அலையாத்தி காடுகள்னா மாங்குரோவ் காடுகள்னு சொல்லுவாங்க. இது கடற்கரை பகுதிகளில் இருக்கும். சரிங்களா? இக்காடுகள் பார்த்தீங்கன்னா டெல்டா, போங்கு முகங்கள், கடல், களிமுகங்கள் பகுதியில் வந்து காணப்படும் சொல்றாங்க. இவை வந்து ஓதங்கள் ஆதிக்கத்திற்கு உள்ளாவதால் சதுப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் எனவும் அழைக்கப்படுகிறது சொல்றாங்க. சரிங்களா? முக்கியமா இந்த கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியும் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதியிலும் டெல்டா பகுதியிலும் இவ்வகை ஓதை காடுகள் காணப்படுகின்றன. இவை வந்து மாங்குரோவ் காடுகளும் சொல்றாங்க. சரிங்களா? மாங்குரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகிறது சொல்றாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிச்சாவரம் அந்த பகுதிகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாடு படிக்கும்போது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது வன உயிரினங்கள் அப்படிங்கிற டாபிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நமக்கு அவ்வளோ பெருசாக தேவையில்லை அதெல்லாம். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ எவ்வளோ இனங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்தியா அதிக வன உயிரினங்களும் வன உயிரின வகைகளும் கொண்ட நாடு. உலகிலேயே 1.5 மில்லியன் வகை வனவிலங்குகள் உயிரினங்களும் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது? 81,251க்கு மேற்பட்ட வகையான வனவிலங்குகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாம் பெருசாக என்ன இருக்குங்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இதோட வாழ்விடமாக இந்தியா திகழ்கிறதுன்னு சொல்லிட்டு வேட்டையாடுதல், காடிழவு மற்றும் இதர மனித குறுக்கீடுகளால் வன விலங்குகளின் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டு பல உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வனவிலங்கு வாரியம். சரிங்களா? இந்தியன் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து 1952ஆம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த பரிசீலனை அரசாங்கத்தின் வழங்க நிறுவப்பட்ட அமைப்பு இதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இவங்க வந்து ஒரு பரிசீலனை கொடுப்பாங்க. இதெல்லாம் வனவிலங்குக்கு தொடர்பாக பாதுகாப்பதற்கு என்னென்ன கொண்டு வரலாங்கிறத பத்தி ஒரு கவர்மெண்ட்டுக்கு சஜஷன் சொல்றது இவங்க தான். சரிங்களா? இந்திய வனவிலங்கு வாரியம், இந்தியன் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சட்டம் வந்து ரொம்ப முக்கியம். 1972ஆம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இந்திய அரசு இயற்றியது. சரிங்களா? ஸோ அப்போ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம்னு கேட்பாங்க? 1972. ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். சரிங்களா? இந்திய வனவிலங்கின் செழுமைத்தன்மையும் பன்முகத்தன்மையும் பாதுகாக்க இந்தியாவில் மட்டும் 102 தேசிய பூங்காக்களும் 515 வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் அப்பப்போ மாறிட்டே இருக்கும். இப்போ கூட புதுசா நமக்கு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் கூட நிறைய வந்து வனவிலங்கு சரணாலயம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ஆட் ஆகும். அதை நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இதெல்லாம். சரிங்களா? உயிர்கோள பெட்டகம். ஸோ உயிர்கோள பெட்டகம் மற்றும் காப்பகங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ உயிர்கோள பெட்டகம்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கும். சரிங்களா? அதாவது உலகத்திலேயே இங்கதான் இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இங்க வேற எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற சில பகுதியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யுனெஸ்கோ என்ன பண்ணுவாங்கன்னா யுனெஸ்கோவால அறிவிக்கப்பட்ட உயிர்கோள பெட்டகங்கள்லாம் இந்தியாவில் இருக்கு. சரிங்களா? ஸோ அதான் வந்து உயிர்கோள பெட்டகம் சொல்றாங்க. உயிர்கோள பெட்டகம் என்பது நிலம் மற்றும் கடற்கரை சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒன்று சொல்றாங்க. இந்திய அரசாங்கம் 18 உயிர்கோள காப்பகங்களை வந்து ஏற்படுத்தியுள்ளது சொல்றாங்க. இவற்றின் பணி இயற்கை வாழ்விடத்தின் பெரும் பகுதிகளை பாதுகாத்தல், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தேசிய பூங்காக்களை பாதுகாத்தல், இவைகளின் பொருளாதார பயன்பாடு அண்மை பகுதியில் பாதுகாத்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ மன்னார் வளைகுடாலாம் பார்த்தீங்கன்னா உயிர்கோள பெட்டகம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சரிங்களா? மன்னார் வளைகுடா, அதே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோள பெட்டகங்கள்ல இருக்கு. சரிங்களா? மொத்தம் 18 இருக்கு. அதில் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டது மட்டும் 4 இருக்கு. சரிங்களா? அதில் மன்னார் வளைகுடா ஒன்று, தமிழ்நாட்டிலே 2 இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அகஸ்தியர் மலை ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் இமயமலை ஒன்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
புலி பாதுகாப்பு திட்டம் சரிங்களா 1973 சரிங்களா. அதாவது 50 ஆண்டுகள் ஆச்சு. 73ல தொடங்கி 50 ஆண்டுகள் ஆச்சு. இது ரீசெண்டா கரண்ட் ஆஃபீஸ்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. புலிகளோட எண்ணிக்கை எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம். அப்ப எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்கு, இப்போ புலி பாதுகாப்பு திட்டத்தினால எவ்வளவு நன்மை நடந்திருக்கு, புலிகளோட எண்ணிக்கை எவ்வளவு கூடியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரீசெண்டா நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதாவது 2023ஓட 50 ஆண்டுகள் வந்து புலி பாதுகாப்பு திட்டம் வந்து நிறைவடைந்திருக்கும் சரிங்களா. இது மேபி கொஸ்டின்ஸ்ல கரண்ட் ஆஃபீஸ்லயும் கேட்கலாம் சரிங்களா. அதனால 1973 ரொம்ப முக்கியம். புலிகளை பாதுகாக்க இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது சரிங்களா. புலிகளை பாதுகாக்கும் அதன் எண்ணிக்கை அதிகரிக்கும் நோக்கத்தோடு புலி பாதுகாப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன சொல்றாங்க. ஸோ இந்தியாவோட உயிர்கோள காப்பகங்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயம் கொடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ நீலகிரி, அகஸ்தியர் மலை, இங்க சொன்ன மன்னார் விளைகுடா மூணுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. உலக உயிர்கோள மண்டலங்கள்ல இருக்கு. யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது. இன்னொன்னு இங்க நந்தா தேவ் உத்தரகாண்ட்ல இருக்கு. ஓகே. ஸோ இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள். இந்தியாவில் உள்ள 18 உயிர்கோள காப்பகங்கள்ல 11 காப்பகங்கள் மன்னார் வளைகுடா, நந்தா தேவி, நீலகிரி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. யுனெஸ்கோவின் மனித உயிர்கோள காப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. அவ்வளவுதான் இந்த பாடம். மேற்கத்திய இடையூற்றுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எதுங்க? மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது? பஞ்சாப் சரிங்களா. அடுத்தது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரையில் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு எந்த காற்று? மாஞ்சார காற்றுகள் வந்து உதவுகிறது சொல்லி பார்த்தோம் சரிங்களா. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு பார்த்தீங்கன்னா சமமலை கோடுகள்னு சொல்லுவாங்க சரிங்களா. சமமலை கோடுகள் வரும் சரிங்களா. இந்தியாவில் என்ன காலநிலை வந்து என்ன பெயரிடுகிறதுனா அயனமண்டல பருவகாற்று காலநிலை சொல்லுவாங்க. இந்தியாவோட காலநிலை பார்த்தீங்கன்னா அயனமண்டல வெப்பமண்டல பருவகாற்று காலநிலை சொல்லுவாங்க சரிங்களா. வெப்பமண்டல பருவகாற்று காலநிலை. பருவகாற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. பருவகாடுனா இந்த இலையுதிர் காடுகள்னு சொல்லுவாங்க சரிங்களா. இலையுதிர் காடுகள்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்தது சொசிலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எதுங்க? சொசிலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திரா சரிங்களா. ஆந்திரால இருக்கு. யுனெஸ்கோவோட உயிர்கோள காப்பக பெட்டகத்தின் கீழ் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. அந்த 11 வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அப்ப இல்லாததுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதுக்கு வந்து கட்ச் வரும் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கல சுந்தரவனம். சுந்தரவனம் எங்க இருக்குங்க? மேற்கு வங்காள பகுதிகளில் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள் அப்படிங்கிறது இமயமலை சொல்லலாம் சரிங்களா. இமயமலை வந்து உயிர் பன்மை சிறப்பு பகுதிகளில் வரும். வடகிழக்கு பருவ காற்று எப்போ ஆரம்பிக்கும்? அக்டோபர் டிசம்பர்ல ஆரம்பிக்கும் வடகிழக்கு பருவ காற்று. அயன மண்டல முட்புதர் காடுகள்னா பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் இருக்கும் சரிங்களா. கடலோர காடுகள் வந்து கடற்கரை காடுகள் நம்ம சொல்றோம். அப்ப சுந்தரவனம் அப்படின்னா நமக்கு மேற்கு வங்காளத்துல இருக்கு. உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள்னா இமயமலை. வடகிழக்கு பருவ காற்றுனா அக்டோபர் டிசம்பர்ல. அயனமண்டல் முட்புதர் காடுகள்னா பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள். கடலோர காடுகள் பொறுத்தவரைக்கும் கடற்கரை காடுகள் சரிங்களா. சரிதான் 4, 3, 5, 1, 2 இதான் அதுக்கு ஆன்சர் பொறுத்துக்கு. ஓகே. அடுத்த லெசன் இந்திய வேளாண்மை 3வது பாடம் 10வது வகுப்புல 3வது பாடம் பார்க்க போறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வளங்கள்ல மிக மண் வளம் வந்து ரொம்ப முக்கியமான வளமாக கருதப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ எந்த ஒரு நாடாகட்டும் அதாவது எந்த ஒரு பகுதியாகட்டும் மண் வந்து நல்லா இல்லைன்னா அங்கே மழைப்பொழிவு அதிகமாக இருந்தாலும் வேஸ்ட் தான் சரிங்களா. அப்போ மண் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்றாங்க சரிங்களா. இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா பரப்பளவு கொண்ட மற்ற நாடுகள் காட்டிலும் இந்தியாவின் வேறுபட்ட இயற்கை சூழல் அதிக எண்ணிக்கையிலான மண் வகைகளும் காணப்படுகிறது சொல்றாங்க. ஓகே. மண்ணா என்ன பார்க்கலாம். மண் என்பது கனிமங்களோட கூட்டுப்பொருள் சரிங்களா. முக்கிய தாவரங்கள் அப்புறம் விலங்கின பொருட்கள் காற்று நீர் ஆகியவற்றை உள்ளடக்கியது எல்லாமே இருக்கும் சரிங்களா. இது புவியின் மேற்பரப்பில் காணப்படும் ஒரு அடுக்காகும்.
மண் துகள்கள், களிமண், மணல், மண்படி மண்டிப்படிவு, சில்ட்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? 3 வகையா பிரிக்கப்படுகிறது சொல்றாங்க. பல்வேறு கால சூழ்நிலை பாறைகள் சிதைவடைவதால் மண் உருவாகிறது. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி இருக்கிற பாறைகள் வந்து சிதைவுறுவதாலும் மண் வந்து உருவாகுது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? சில மண் வகைகள் வந்து தேய்றுதல் காரணிகள் அரிக்கப்பட்டு பின் படிய வைக்கப்பட்டு உருவாகின்றன. ஸோ இந்த மண் உருவாகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8th புக்ல எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது எப்படி அதில் நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அவ்வளோ தேவையில்லை. அது முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு முக்கியம் 6வது புக்கும் 10வது புக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அங்கங்கே இருக்கிற லெசன்ஸ்ல சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியம். அதை நான் என்னன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சிடும். மண்ணானது ஒரு இடத்திற்கு இடம் மாறுபடும் சொல்றாங்க. ஸோ மண்ணோட வகைகள், மண்ணோட வகையை பத்தி 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். சரிங்களா? வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 1929 தொடங்கியிருப்பாங்க. இது மண் தொடர்பான இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தான் 1953. சரிங்களா? ஜென்ரலா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் சொல்லுவாங்க. சரிங்களா? அது எப்ப தொடங்கினாங்கன்னா 1929 தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து மண் தொடர்பான ஆராய்ச்சி கழகம் மட்டும்தான். சரி, கொடுத்துருக்காங்க. பட் நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோண்டா. மண் தொடர்பான இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்டது 1953. ஸோ இவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியாவோட மண் வகை மொத்தம் 8ஆ பிரிச்சு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. வண்டல், கரிசல், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலைவன மண், உப்பு மற்றும் காரமண், களிமண் மற்றும் சதுப்பு நிலை மண் அப்படின்னு சொல்லி மொத்தம் 8 வகையா பிரிச்சிருக்காங்க. அந்த 8 எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இங்க போட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. நம்ம உள்ள போய்க்கலாம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ்க்கு. ஸோ டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்து அந்த மண் எப்படி உருவாச்சு, சரிங்களா? அந்த மண்ணில் இருக்க வேதிப்பொருட்கள் என்ன, அந்த மண்ணோட தன்மை என்ன, அந்த மண் எங்க இருக்கு, அந்த மண்ணில் வளரும் பயிர்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப முக்கியமா அது எல்லாமே நீங்க வந்து என்ன பாத்துக்கலாம். ஸோ வண்டல் மண் எப்படி இருக்குன்னா வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண்ணா இருக்கும். சரிங்களா? பாங்கர்னா பழைய மண் சொல்லுவாங்க, காதர்னா புதிய மண் சொல்லுவாங்க. அதான் இங்க காதர் பாங்கர்னு பிரிச்சிருக்காங்க. நம்ம அங்க ஆல்ரெடி பார்த்தோம். காதர்னா என்னன்னு பார்த்தோம், பாங்கர்னா என்னன்னு பார்த்தோம். பாங்கர்னா பழைய வண்டல் படிவு. சரிங்களா? காதர்னா புதிய வண்டல் படிவுகள். இப்போ புதிய வண்டல் படிவு எப்படி இருக்குன்னா வெளிர் நிறமுடையதா இருக்கும், மணற்பாங்கான மண்ணா இருக்கும். பழைய வண்டல் படிவுகள் எப்படி இருக்கும், சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகள் இருக்கும் சொல்றாங்க. சரிங்களா? எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டல் மண் பொறுத்த வரைக்கும் ஆறு வந்து மலையில இருந்து அடிச்சுட்டு வரும். சரிங்களா? அந்த அடிச்சுட்டு வந்து படிய வைக்கிறதா வண்டல். சரிங்களா? வண்டல் பகுதி எங்க, வண்டல் மண் மோஸ்ட்லி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்டா பகுதியில தான் இருக்கும். நம்ம தஞ்சாவூர், அப்புறம் காவிரி, கங்கை டெல்டா பகுதிகள். சரிங்களா? அது மாதிரி டெல்டா பகுதிகளில் தான் வந்து வண்டல் மண் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளோட வேகம் குறையும் போது படிய வைத்தலால் இது உருவாகிறது சொல்லுவாங்க. இதோட வேதி பண்புகள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பொட்டாசியம், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு, கார்பன் கலவைகள் அதிகமாக காணப்படும். நைட்ரஜன் வந்து கம்மியா இருக்கும். ஸோ ஏன்னா இலை மக்கு இங்க இருக்காது, அதனால நைட்ரஜன் வந்து கம்மியா இருக்கும். எங்கெங்கெல்லாம் இலை மக்கு அல்லது உயிர் பொருட்கள் வந்து இருக்கோ அங்கெல்லாம் நைட்ரஜன் சத்து அதிகமா இருக்கும். ஆனா வண்டல் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து நைட்ரஜன் கம்மியா இருக்கும். ஸோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா டெல்டா பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா நெல் விளைவிக்கிறதுக்கு அதிகமான அந்த யூரியா இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நைட்ரஜன் சத்துக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. அதை நம்ம நீங்க நியூஸ்லயே கேட்டிருப்பீங்க யூரியா தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு. ஸோ ஏன் யூரியா யூஸ் பண்றாங்க அப்படின்னா வண்டல் பகுதிகள்ல அல்லது நெல் பயிரிடுவதற்கு அதுக்கு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து கம்மியா இருக்கும் அந்த மண்ணில். ஸோ அந்த நைட்ரஜன் சத்துக்காக தான். சரிங்களா? ஓகே. மண் தன்மை பாத்தீங்கன்னா வண்டல், மண், மட்டி, அதுக்கப்புறம் களிமண் போன்ற இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ எங்க இருக்குங்கிறது உங்களுக்கு அதான் கங்கை, பிரம்மபுத்திரா, ஆற்றப்பள்ளத்தாக்கு, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே கடற்கரை சமவெளி பகுதியெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஆற்றோட முகத்வாரம்னா ஆறு போய் கடல்ல கலக்கிற இடம் முகத்வாரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா நெல், கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்துக்களுக்கு வந்து இது வண்டல் மண் ரொம்ப ஏற்றதா சொல்றாங்க. அடுத்தது கரிசல் மண். கரிசல் மண் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாசல்ட் பாறைகள்ல இருந்து உருவாகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? தக்கான பகுதியில பாசல்ட் பாறைகள்ல இருந்து உருவாது கரிசல் மண் சொல்றாங்க. ஆக்சுவலா இதுல டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் இருக்கிறனால கருப்பு நிறமா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் கருப்பு நிறமா உள்ளது சொல்றாங்க. இதோட வேதி பண்புகள் பொறுத்த வரைக்கும் கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மண்ணின் தன்மை ஈரப்பதமாக இருக்கும்போது சேராகவும் ஈரப்பதத்தை கொண்டு நீண்ட நேரம் தக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ எங்கெங்க இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ முக்கியமா பருத்தி. ஸோ பருத்தி மண் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் எதுனா கரிசல் மண் தான். அதுவும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. பருத்தி மண் என்று அழைக்கப்படும் மண் அது எப்படின்னா, சரிங்களா? அது வந்து கரிசல் மண் தான். ஓகேங்களா? ஏன்னா பருத்தி வந்து எல்லாத்துலயுமே பருத்தி போட்டிருப்பாங்க. இருந்தாலும் கரிசல் மண்ணை நல்லா பருத்தி விளையினால அது வந்து பருத்தி மண்ணுனே சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப திணை வகைகள், புகையிலை எல்லாம் சொல்லுவாங்க. எழுதிக்கோங்க இங்க பருத்தி மண்ணுங்கிறத புக்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது செம்மண். செம்மண் வந்து உருவாகிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா படிக பாறைகள், கிரானைட் மற்றும் நைஸ் போன்ற பாறைகள் சிதைவுகளால் உருவாகிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெருசா இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இரும்பு இதெல்லாம் இருக்கும்.
ஸோ இதில் இரும்பு ஆக்சைடு அல்லது அதிகமாக இருக்கிறனால சிவப்பு நிறமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மண்ணின் தன்மை பொறுத்திருக்கும் மென்துகள் குறிப்பிட்ட உப்பு கரைசல் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதுவும் எங்கெங்கே இருக்குங்கிறத ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, பெருசாக இல்லை. என்ன பயிர் விளைனா கோதுமை, நெல், பருத்தி, கரும்பு மற்றும் பருப்பு வகைகள். சரிங்களா? எப்படி உருவாகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப அதை கேட்டுட்டே இருப்பாங்க. சரளைமண். சரளைமண் எப்படி இருந்ததுன்னா வெப்பம் மற்றும் குளிர் அடுக்குகள் நிகழும் போது மண் சுவர் லீச்சிங் காரணமாக உருவாகுது. சரிங்களா? வெப்பமும் குளிரும் அடுத்தடுத்து வரும்போது என்ன ஆகும்னா அந்த வெடிப்பு பாறைகள், சரிங்களா? அந்த மாதிரி பாறைகள் வெடிப்பு வரும்போது இது உருவாகும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகள் இருக்கு. சரிங்களா? இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவானது. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயரமான மலைப்பகுதிகளும் அதிகமான அமிலத்தன்மையும் தாழ்வான பகுதியிலும் குறைவாக இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேதா? ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வது இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. சரிங்களா? ஸோ எந்த மண் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்காதுன்னா இது கண்டிப்பா சரளை மண் இருக்காது. சரிங்களா? அதனால் களிமண் கலந்த வண்டல் படிவுகளை கொண்ட சமவெளி பகுதியில் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்கிறது சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது இங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா காஃபி, ரப்பர், முந்திரி மற்றும் மரவள்ளி கிழங்கு. ஸோ சரளை மண்ணாவே நமக்கு என்னது மலைப்பகுதியும் நம்ம பார்த்தோம், உயரமான மலைப்பகுதியும் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அது காஃபி, ரப்பர், முந்திரி இதெல்லாம் ஏற்றதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது காடு மற்றும் மலைமண். ஸோ இது ஆக்சுவலா பனிமலை வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதீக சிதைவின் காரணமாக. ஸோ பௌதீக சிதைவுனா புவியியல் சிதைவு தான். சரிங்களா? ஏதாவது பட்டு அரிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களால உருவாறதான் இந்த காடு மற்றும் மலைமண். காலநிலைக்கேற்ப இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது சொல்றாங்க. சரிங்களா? வேதியியல் பண்புகள் பொட்டாஷ், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மென்மையான மணல் பாறை தோல்கள் கலந்து காணப்படுகிறது. இம்மண்ணில் தன்மை தாய்ப்பாறைக்கேற்ப மாறுபடும் சொல்றாங்க. சரிங்களா? அதிக இலைமுக்கு சத்துக்கள் உடையது ரொம்ப முக்கியம். எந்த மண்ணில் அதிக இலைமுக்கு சத்துக்கள் உடையதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காடு மற்றும் மலைமண் தான். சரிங்களா? ஸோ மக்குகள் சிதைவுதல் காரத்தன்மை கொண்டதாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? எங்க காணப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. காடுலனா காஃபி, தேயிலை, நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பார்லி இது மாதிரி பல வகையான நிறைய இருக்கு. சரிங்களா? அடுத்தது வறண்ட பாலைவன மண். சரிங்களா? வறண்ட பாலைவனம்னா உருவாறது எப்படின்னா வறண்ட கால காலநிலை மற்றும் அதிக வெப்பம் காரணம் ஆவியாதலால் ஆவியாதல் அதிகமா இருக்கும் அங்க மண்ணில். ஸோ அதனால மேல் மண் ரொம்ப வறண்டு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தாவரங்கள் இல்லாமையால் இலைமக்கு சத்தும் இருக்காது. சரிங்களா? அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்மை பொறுத்த வரைக்கும் வெளிர் நிறம், குறைந்த இலைமக்கு சத்து கொண்டது, புரைத்தன்மை, அதாவது ரொம்ப இப்போ மணல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தா உதிரும், அந்த மாதிரி புரைத்தன்மை கொண்டதுன்னு சொல்றாங்க. குறைந்த ஈரப்பதம் உடையது. சரிங்களா? எங்க இருக்குன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ராஜஸ்தான் பகுதி முக்கியமா. சரிங்களா? ராஜஸ்தான், குஜராத்தோட வடக்கு பகுதி, பஞ்சாப் மாநிலம், அதெல்லாம் மோஸ்ட்லி அந்த சைடு தான். எங்க பாலைவனம் நமக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரே பாலைவனம் தான், ராஜஸ்தான் சைடு தான். ஸோ அங்கதான் இருக்கு. சரிங்களா? அப்ப நீர்ப்பாசன வசதியுடன் என்ன பண்ணலாம்? திணை வகைகள், பார்லி, பருத்தி, சோளம், பருப்பு வகைகள் பயிரிட முடியும்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப பாலைவனமான இருக்கிற இடத்துல இல்ல, கொஞ்சம் மண் கொஞ்சம் இதா இருக்கிற இடத்துல மட்டும் தான் இதை பண்ண முடியும்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் சொல்லிட்டான், நீர் பாசன வசதியுடன் சொல்லிட்டான் ஒரே வார்த்தையில. சரிங்களா? உப்பு மற்றும் காரம் செயல்படுத்திருக்கும் வடிகாலமைப்பு இல்லாதால் நீர்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்பு நுண்புழை நுழைவு காரணமாக மண்ணின் கீழடுக்கிலிருந்து மேலடுக்கிற்கு கடத்தப்படுகிறது. இதனால் மண் உப்பு மற்றும் காரத்தன்மை காணப்படுகிறது சொல்றாங்க. அதாவது என்னன்னா கீழே இருக்க, அதாவது நமக்கு கடல் நீர் நிலத்தடி நீர் கூட கலக்குறதுன்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி கலக்கும் போது எங்கேயுமே இப்போ மழையே இல்லாத இடத்துல அல்லது வடிகாலம்னா மழை இல்லாத அல்லது ஆறுகள் இல்லாத இடத்துல இருக்கிற மண்ணில் என்ன ஆகும்னா அந்த கீழே அந்த உப்பு என்ன ஆகும்னா மேலே மண்ணுக்கு வந்துடும். சரிங்களா? அதுதான் உப்பு மற்றும் காரம்னு சொல்றோம். அதான் இங்க சொல்றாங்க. வடிகால் அமைப்பு இல்லாததால் நீர்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புகள் நுண்புழை நுழைவு காரணமாக மண்ணின் கீழடுக்கிலிருந்து மேல் பரப்புக்கு வருதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ வேதியியல் பண்பு சோடியம், மெக்னீசியம், கால்சியம். ஸோ எல்லாமே உப்புகள் தான் இருக்கும். சோடியம் உப்பு, மெக்னீசியம், கால்சியம், சல்ஃபியூரிக் அமிலம் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. தன்மை பார்த்தீங்கன்னா சிதைக்கப்படாத பாறைகள் மற்றும் சிதைவுற்ற கனிமங்களை உடையது சொல்றாங்க. ஸோ எங்க காணப்படுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதிக காரத்தன்மை காரணமாக இங்கு பயிர்கள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை. ஸோ திரும்ப திரும்ப கேட்பாங்க, எந்த மண்ணில் பயிர்கள் விளைவிக்கவே முடியாதுன்னு கேட்பாங்க. அது உப்பு மற்றும் கார மண் தான். நம்ம உடனே பாலைவன மண் போற்றக்கூடாது, ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது களிமண் மற்றும் சதுப்பு நிலம். ஸோ சதுப்பு நிலம்னா நம்ம சொல்லியிருக்கோம், கடற்கரை ஓரங்களில் ஈரமான பகுதிகளில் அல்லது ஆற்றோட ஈரமான பகுதிகளில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா களிமண் மற்றும் சதுப்பு நிலம் சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா உயிரின பொருட்கள் ஈர காலநிலை உள்ள பகுதியிலும் இம்மண் காணப்படுகிறது. இவ்வகை மண் பார்த்தீங்கன்னா கருமை நிறம் மற்றும் அதிக காரத்தன்மை உடையது, அதிக மழைப்பொழிவு, அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதியிலும் காணப்படுகிறது சொல்றாங்க. சரிங்களா? முக்கியமா நெல் சணல் இருக்கு. சரிங்களா? உற்பத்திக்கு ரொம்ப முக்கியம். வேதியியல் பண்புகள் கொடுத்துருக்காங்க. தன்மை பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மையுடன் இலை மக்கும் கொண்டு கருமை நிறத்தில் காணப்படும் சொல்றாங்க. சரிங்களா?
எங்கெங்க காணப்படும்னா கேரளாவில் கோட்டயம், ஆலப்புழா மாவட்டங்கள், ஒடிசா, தமிழ்நாடு கடற்கரை பகுதிகளில், மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன பகுதிகள், பீகார், உத்தரகாண்ட் மற்றும் அல்மோரா மாவட்டம் இதெல்லாம் காணப்படும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணோட இந்த 8 வகை மண்களோட தன்மை எப்படி உருவாகிறது, எங்க காணப்படும், என்ன பயிர் விளையுங்கிறது. சரிங்களா? இதெல்லாமே நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளா கேட்டிருக்காங்க. அதனால எல்லா பாயிண்ட்ஸும் ஓரளவுக்கு என்னன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. மண் சீரழிவு. இந்தியாவில் மண் சீரழிவு என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாகும். இந்திய தொலைநுண்ணர்வு, அதாவது ஐஆர்எஸ், இந்தியன் ரிமோட் சென்சிங் சொல்லுவாங்கல்ல, அது 2015ஆம் ஆண்டு அறிக்கையின்படி கிட்டத்தட்ட 147 மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பு மண் அரிப்பால் பாதிப்படைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ மண் வகைகள் வந்து எதிர்கொள்ளும் சவால்கள் பொறுத்த வரைக்கும் மண் அரிப்புனா ஏதாவது வெள்ளம் வருது இந்த மாதிரி விஷயங்கள்னாலையோ, அல்லது மண் சீரழிவுன்னு சொல்லுவாங்க. மண் சீரழிவுனா நம்ம மனிதர்களால பண்றதா. சரிங்களா? காடழிப்பு, அல்லது அங்க வந்து பார்த்தீங்கன்னா விவசாயங்கள் பண்ணாம தொழிற்சாலைகள் அமைக்கிறது, அல்லது தொழிற்சாலை கழிவுகளை கொட்டுறது, இந்த மாதிரி மண் சீரழிவு, நீர் தேங்குதல், அப்புறம் உரப்பு, காரத்தன்மை, உப்பு படிவுகள் ஆகியவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண் வகையில் எதிர்கொள்ளும் சவால்கள் சொல்றாங்க. மண் வள பாதுகாப்பு, மண் வள மேலாண்மையும் சொல்லி, ஏன்னா காடுகள் உருவாக்கணும், அணைகள் மற்றும் குறுக்கணைகள் கட்டுதல், அதிக மேய்ச்சலை வந்து தடுக்கிறது, மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகள் பின்பற்றுதல், இதெல்லாம் வந்து பண்றதுனால என்னது மண் பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது என்னதுன்னா மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகள் என்னது, சம உயரம் உழுதல், பயிர் சுழற்சி முறை, கரைகள் கட்டுதல், வடிகட்டு மேலாண்மை, பட்டை பயிரிடுதல், காற்று திசை மரங்கள் நடல். ஸோ காற்றுனாலையும் மண்ணரிப்பு ஏற்படும். அதனால காற்றுக்கு எதிர் திசையில என்ன பண்ணணும், மரங்கள் நடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிலைத்த வேளாண் உற்பத்தி, மண் மேலாண்மைக்கு உகந்த பாதுகாப்பு முறைகள் பின்பற்றுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேப்ல மண் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக எங்கெங்க மண் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மண் பார்த்தாச்சு, அடுத்தது நீர் பாசனம். சரிங்களா? ஸோ நீர் பாசனம் வேளாண்மை பயிர்களுக்கு செயற்கை முறையில் வந்து நீரை கொண்டு செல்லும் முறைதான் நீர் பாசனம் சொல்றாங்க. சரிங்களா? அது ஆறுகளாகவோ அல்லது வேற கால்வாய்கள் மூலமாகவோ ஏதாவது பண்றதா நம்ம நீர் பாசனம் சொல்றாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிக வெப்பத்தையும் சீரற்ற பருவ மழை பொழிவும் கொண்டிருப்பதால் வறண்ட காலங்களில் வேளாண் நடவடிக்கைக்கு முக்கியமான நீர்ப்பாசனம் வந்து தேவைன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நீர்ப்பாசனத்துக்கு ஆதாரங்கள் அல்லது மூலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னா நிலத்தோற்றம், மண், மழைப்பொழிவு மற்றும் நிலநீர் மற்றும் நிலத்தடி நீர் இருப்பு ஆகியவற்றின் இயல்பு போன்ற அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா நீர்ப்பாசன வகைகள் வந்து பயன்பாட்டில் இருக்கு சொல்றாங்க. அது முக்கியமா கால்வாய் பாசனம், கிணற்று பாசனம், ஏரி பாசனம் மற்றும் பிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஒவ்வொன்றை பத்தி சும்மா சொல்லியிருக்காங்க. கால்வாய் பாசனம். கால்வாய் பாசனம்னா இந்தியாவோட 2வது முக்கியமான நீர் ஆதாரம் சொல்றாங்க. ஸோ கால்வாய் பாசனம் எங்க யூஸ் பண்ண முடியும்னா தாழ்வான மற்றும் சமமான பகுதிகளில் பருமன் மிகுந்த வளமான மண், வற்றாத நீர் மூலங்கள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. கால்வாய் பாசனத்தை நம்ம என்ன பண்ணலாம், 2ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து வெள்ளப்பெருக்கு கால்வாய் சொல்லுவாங்க, இன்னொன்று வற்றாத கால்வாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? வெள்ளப்பெருக்கு கால்வாய்னா இக்கால்வாய் பார்த்தீங்கன்னா ஆற்றிலிருந்து நேரடியாக எந்தவித தடுப்பணைகளும் இன்றி தண்ணீர் கால்வாய் மூலம் எடுக்கப்படுகிறது. இவ்வகை கால்வாய் வந்து வெள்ள காலங்களில் வந்து தண்ணீரை திசை திருப்ப பயன்படுத்தப்படுகிறது சொல்றாங்க. சரிங்களா? ஸோ மழை காலங்களில் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கும்னு சொல்றாங்க. வற்றாத கால்வாய்னா இவ்வகை கால்வாய்கள் வற்றாத நதிகள் குறுக்கே அணைகள் கட்டி நீரின் போக்கை சீர்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாகும். ஸோ மோஸ்ட்லி இந்தியாவில் இந்த மாதிரி தான் பண்றாங்க, வற்றாத கால்வாய்கள் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ 60% வட இந்தியா பெரும் சமவெளியில் காணப்படுகிறது சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது கிணற்று பாசனம். ஸோ 2வது பெரிய பாசனம் வந்து கால்வாய் பாசனம் சொன்னோம். அதிகமாக கிணற்று பாசனம் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த நீர் பாசனம் வந்து வேளாண்மைக்கு அதிகமாக பயன்படுத்தினா கிணற்று பாசனம் தான். சரிங்களா? கிணறு என்பது புவியின் செங்குத்தாக தோண்டப்பட்ட பள்ளம் அல்லது ஆழ்துளை, ரெண்டுமே வரும். சரிங்களா? நம்ம போர்வெல் சொல்றோம்ல, அதுவுமே நமக்கு என்னது கிணற்று பாசனத்துல தான் வரும். செப்ப நீரின் மேற்பரப்பில் கொண்டு வருதல் ஆகும். இது நாட்டின் மலிவான மற்றும் நம்பகமான நீர் ஆதாரமாக இருக்கு. மழைப்பொழிவு குறைவான பகுதியில் கால்வாய் மற்றும் ஏரி பாசனம் இல்லாத பகுதியிலும் என்னது கிணற்று பாசனம் இருக்குன்னு சொல்றாங்க. கிணறுகள் வந்து 2 இருக்கு. ஒன்று திறந்தவெளி கிணறு, இன்னும் ஆழ்துளை கிணறு சொல்றோம். திறந்தவெளி கிணறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் போதுமான அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் இவ்வகை பாசனம் வந்து காணப்படுகிறது. இப்பாசனம் கங்கை, சமவெளி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, நர்மதை, தபதி போன்ற பள்ளத்தாக்குகளில் காணப்படுகிறது. திறந்தவெளி கிணறுகள். அடுத்து ஆழ்துளை கிணறை பொறுத்த வரைக்கும் ஆழ்துளை கிணறு அப்படிங்கிறது நிலத்தடி நீர் மட்டம் குறைவாக இருக்கிற பகுதிகளில். சரிங்களா? நம்ம தமிழ்நாடுல மோஸ்ட்லி ஆழ்துளை கிணறுகள் தான். ஸோ மின் மிகை பகுதிகள், அது இன்னொன்று முக்கியம், மின்சாரம் அதிகமாக இருக்கிற பகுதிகளும் மென்பாறைகள் கொண்ட பகுதிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ குஜராத், மகாராஷ்டிரம், பஞ்சாப், மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் இப்பாசனம் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது சொல்றாங்க. ஏரி பாசனம்.
ஏரி பாசனம் அப்படிங்கிறது ஏரி என்பது புவியின் மேற்பரப்பில் இயற்கையாக அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்வான நீர் தேங்கும் பகுதி சொல்றாங்க. பொதுவாக இவை ஆற்றுக்கு குறுக்கே இருக்கும். சரி, ஆற்றுல வந்து அதிகமான நீர் வந்து போகும்போது என்ன ஏரிக்கு வந்து மடைமாற்றி விட்டு ஏரியில வந்து அந்த நீரை வந்து நிரப்பிச்சிருவாங்க. சரிங்களா, அதான் ஏரின்னு சொல்றாங்க. ஏரி வந்து சுற்றிலும் வந்து கரைகள் வந்திருக்கும். இங்கு நீரை சேகரித்து வேளாண் மற்றும் இதர தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது சொல்றாங்க. சரிங்களா, ஏரி பாசனம் இந்தியாவின் மிக பழமையான பாசன முறைன்னு சொல்றாங்க. சரிங்களா, தீபகற்ப இந்தியாவில் ஏரி பாசனம் சிறந்து விளங்க கீழ்கண்ட காரணங்களை முக்கியம் சொல்றாங்க. சரிங்களா, கடினமான பாறைகள் இருக்கு, சமமற்ற நிலத்தோற்றம் உள்ள பகுதிகளில் கால்வாய் மற்றும் கிணறுகள் தோன்றுவதற்கு கடினமா இருக்கும், இயற்கையாக உருவான பள்ளங்கள் நீர்த்தேக்கங்களை பயன்படுத்தப்படுகின்றன, இப்பகுதியில் வற்றாத ஆறுகள் இல்லாமை, நீர்புகா பாறைகள்ல நீர் கசிவு வந்து ஏற்படாது. கடினமான பாறைகள்னாலும் நீர்புகா பாறைகளாலும் நீர் கசிவு வந்து ஏற்படாது. அதனால ஏரி வந்து ஈஸியா வந்து நீர் தேக்கி வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. குறைவான மக்கள் தொகை பரவல், குறைந்த வேளாண் நிலங்கள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏரி பாசனத்திற்கு வந்து தீபகற்ப இந்தியாவில் வந்து ஏரி பாசனம் சிறந்து விளங்க காரணம் சொல்றாங்க. சரிங்களா, நவீன நீர்ப்பாசன முறைகள். ஸோ இப்போ எல்லாரும் தெரியும் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவீன நீர்ப்பாசன முறைகள்ல சொல்றாங்க. சரிங்களா, அதாவது சொட்டு நீர் பாசனம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வகை நீர்ப்பாசனம் இஸ்ரேல் நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இம்முறையில் நீரானது குழாயில் உள்ள துவாரங்கள் வழியாக நீர் வந்து துளி துளியாக பயிர்களோட கழிக்கப்படுகிறது. இதுல என்ன அந்த 70% நீர் வந்து சேமிக்கப்படுகிறது சொல்றாங்க. அடுத்து தெளிப்பு நீர் பாசனம், ஸ்பிரிங்லர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது மிகவும் எளிமையான மற்றும் சுலபமான நீர்ப்பாசன வகைன்னு சொல்றாங்க. இம்முறையில் குழாய் வந்து போடப்பட்டு நுண்துளை வழியாக பயிர்களுக்கு நீர் வந்து பாய்ச்சப்படுகிறது சொல்றாங்க. இவ்வகை பாசனத்தை சமமற்ற நிலப்பகுதியில் பயன்படுத்தலாம் சொல்றாங்க. சரிங்களா, அடுத்தது வேக தெளிப்பு, அதெல்லாம் தெரியும். அடுத்து மைய தெளிப்பு, அதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்தது பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம். ஸோ நம்ம டேம்னு சொல்றோம்ல, அதான் வந்து பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் சொல்றோம். ஒரு ஆற்றோட நீரை வந்து பல நோக்கங்களுக்கு பயன்படுத்தினால இது வந்து பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் சொல்றாங்க. சரிங்களா, அறிவியல் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு அறிவியல் முறையிலான நீர்வள மேலாண்மை திட்டமாகும். ஆற்றின் குறுக்கே பல்வேறு நோக்கங்களுக்காக அணைகள் கட்டுதல், இவை பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ நீர் பாசனம் என்னென்ன பயன்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா நீர் பாசனத்துக்கு நீர்மின் உற்பத்தி, குடிநீர் மற்றும் தொழிற்சாலைக்கு நீர் வழங்குதல், வெள்ளத்தடுப்பு மற்றும் மீன்வள மேம்பாடு, நீர்வழி போக்குவரத்து போன்றவை இதோட பல்வேறு நோக்கங்கள் சொல்றாங்க. சரிங்களா, இது எல்லாமே இது ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்தோட நோக்கங்கள். ஸோ கீழே கொடுக்கப்பட்டது பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம். சரிங்களா, இதோட பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லலாம் பயன்கள்ல. இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப நீர்மின் சக்தி மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவை பெரும்பாலான பள்ளத்தாக்கு திட்டங்களோட முக்கியமான நோக்கங்களாகும். ஸோ மோஸ்ட்லி எதுக்காகனா ஒன்று பார்த்தீங்கன்னா நீர் பாசனத்துக்கும் இன்னொன்று நீர்மின் சக்தி உற்பத்திக்கும் தான் அதிகமாக டேம் வந்து கட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா சொல்லுவாங்க. சரிங்களா, குறைந்த அளவு நீர் அதிக மகசூலை பெறுதல், தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்துறது சொல்றாங்க. சரிங்களா, PMKY அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இந்த நவீன நீர்ப்பாசன முறைகள் கொண்டு வராங்களா, அதுதான் வந்து அந்த திட்டம் தான் வந்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, அடுத்தது வேளாண்மை. வேளாண்மைனா என்ன, பயிர்கள் எப்படிலாம் வேளாண்மை முறைகள் அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ வேளாண்மை என்பது குறிப்பிட்ட பயிர்களை உற்பத்தி செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்குள்ள இதெல்லாம் பண்றாங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது வேளாண்மை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னென்ன, இயற்கை காரணிகள், அமைப்புசார் காரணிகள், உட்கட்டமைப்பு காரணிகள், தொழில்நுட்ப காரணிகள். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோ 5 தான் கொடுத்துருக்காங்க, 4 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இயற்கை காரணிகள் என்ன, நிலத்தோற்றம், காலநிலை, மண். அடுத்து அமைப்புசார் காரணினா வேளாண் நிலத்தோட அளவு, நில உரிமை முறைகள் மற்றும் நில சீர்திருத்தங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறதா அமைப்புசார் காரணிகள். உள்கட்டமைப்பான நீர் பாசனம், மின்சாரம், போக்குவரத்து, சந்தை, காப்பீடு, இதெல்லாம் வந்து உள்கட்டமைப்புல சொல்றாங்க. தொழில்நுட்ப காரணிகள் என்ன, விதைகள், அப்புறம் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், இயந்திரங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு தொழில்நுட்ப காரணிகள் வரும். ஸோ இதெல்லாம் வந்து வேளாண்மை நிர்ணயிக்கும் காரணிகள் வரும். சரிங்களா, ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இது. ஸோ இது முக்கியமா பல்நோக்கு திட்டத்துல முக்கியமா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்னென்ன ஆறுகள் பயனடையும் மாநிலங்கள். ஸோ என்னென்ன மாநிலங்கள் பயனடையுங்கிறத விட என்னென்ன ஆறுகளுக்கு குறுக்காக டேம் இந்த டேம்லாம் இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தாமோதர் அணை, பக்ரா நகர் வந்து சட்லஜ் நதி, ஹிராகுட் வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி. இது பார்த்தீங்கன்னா பக்ரா நகர் பார்த்தீங்கன்னா உலகின் பெரிய புவியீர்ப்பு அணைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உலகின் மிக நீளமான அணைனா நமக்கு இது ஹிராகுட் டேம். சரிங்களா, இது ரெண்டுமே முக்கியம். கோசி வந்து கோசி, துங்கபத்ரா, தெஹிரி, பாகிரதி அப்படிங்கிற ஆற்றின் குறுக்கே, சாம்பல் தான், நாகார்ஜுனா வந்து கிருஷ்ணா நதியின் குறுக்கே, அப்புறம்
சர்தார் சரோவர் வந்து நர்மதை ஆற்று, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி கால்வாய் வந்து சட்லஜ், மேட்டூர் அணை காவிரி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. பொறுத்துக்களை கேட்கலாம். நீங்கள் அது வந்து உலகின் பெரிய புவியீர்ப்பு அணையும் நீளமான அணையும் வந்து ரொம்ப முக்கியம். இந்தியாவில் காணப்படும் வேளாண்மை வகைகள். ஸோ என்னென்ன மாதிரி வேளாண்மை வந்து நம்ம இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இங்க. ஸோ அதில் வந்தீங்கன்னா தன்னிறைவு வேளாண்மை சொல்றாங்க. தன்னிறைவு அப்படிங்கிற பேர்லேயே வந்துருச்சு. இந்தியாவில் கணிசமான அளவு விவசாயிகள் தன்னிறைவு வேளாண்மை தான் இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் உதவியுடன் சாகுபடி செய்யப்பட்டு நிலத்தின் மொத்த விளைச்சலில் பெரும்பகுதி குடும்ப உறுப்பினர்களால் நுகரப்படுகிறது. அதாவது உங்க வீட்டுக்கு தேவையானதை நீங்களே விளைவிச்சுக்கிறீங்க. ஸோ அதான் தன்னிறைவு வேளாண்மை. தனக்கு தேவையானது தானே விளைவிச்சுக்கிறது தன்னிறைவு வேளாண்மை, சரிங்களா. ஸோ அப்போ உணவு பயிர்கள் முக்கியத்துவம் அளிக்கப்படாமலும் கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, சணல், புகையிலை போன்ற சிறிய அளவில் பயிரிடுவது. பாரம்பரிய விவசாய முறை வந்து இது வந்து உற்பத்தி வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. தன்னிறைவு வேளாண்மை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான தானே உற்பத்தி செஞ்சுக்கிறாங்க. உற்பத்தி கம்மியா இருக்கும். பெரிய அளவுல வந்து உற்பத்தி இருக்காது. இந்த என்ன சொல்றாங்க, பணப்பயிர்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து அதிகமா உற்பத்தி செய்ய மாட்டாங்க, சரிங்களா. அடுத்தது இடப்பெயர் வேளாண்மை. இடப்பெயர் வேளாண்மை எல்லாருமே கேள்விப்பட்டது, பழங்காலத்துல செஞ்ச வேளாண்மை. அதாவது ஒரு இடத்துல போய் அங்க இருக்க நிலத்தை பக்குவப்படுத்தி அங்க வந்து வேளாண்மை செய்வாங்க. அதுக்கப்புறம் 2-3 வருடங்கள் அங்க வேளாண்மை செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த வேளாண்மை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த மண்ணோட தன்மை வந்து மாறிடும் அல்லது கம்மியாயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு மாறி போயிடுவாங்க. ஸோ இந்த பழங்குடியினர்கள் வந்து செஞ்ச வேளாண்மை தான் வந்து இடப்பெயர்வு வேளாண்மை சொல்லுவாங்க, சரிங்களா. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எரித்தல் அல்லது வெட்டுதல் வேளாண்மை என்று அழைக்கப்படுகிறது. இது கேட்டிருக்காங்க. எரித்தல் மற்றும் வெட்டுதல் அல்லது வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மைனா என்ன? இடப்பெயர்வு வேளாண்மை, சரிங்களா. இது யார் செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களால் வந்து பண்ணப்படுது, சரிங்களா. ஸோ அந்த பழங்குடி மக்களால் வந்து செய்யப்பட்ட அந்த வேளாண்மைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இது வந்து பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க, சரிங்களா. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அசாம்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜூம்னு சொல்றாங்க, கேரளால பொன்னம் சொல்றாங்க, ஆந்திரா மற்றும் ஒடிசால பொடுன்னு சொல்றாங்க, மத்திய பிரதேசல பீவார், மாசன், பெண்டா, பீரா அப்படின்லாம் சொல்றாங்க, சரிங்களா. இதான் வந்து பழமையான வேளாண்மை அல்லது இந்த இடப்பெயர்வு வேளாண்மையோட ஒவ்வொரு பெயர்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன பெயர் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து தீவிர வேளாண்மை. தீவிர வேளாண்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயந்திரங்கள் நம்ம யூஸ் பண்ற இப்ப நவீன பூச்சிக்கொல்லி மருந்துகள், ரசாயனங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி தீவிரமா வேலை செய்யறது தீவிர வேளாண்மை சொல்றாங்க. தீவிர வேளாண்மையோட முக்கியமான நோக்கம் என்னது? அதிகபட்ச விளைச்சலை வந்து பெறுவது அப்படிங்கிறதான், சரிங்களா. அடுத்தது வறண்ட நில வேளாண்மை. ஸோ நீர்ப்பாசன வசதியே இல்லாத இடத்துல வேளாண்மை முறை தான் வறண்ட நில வேளாண்மை நம்ம சொல்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாசன வசதியை வந்து செயற்கையை ஏற்படுத்தி அங்க வந்து பயிரிடப்படும் பயிர்களுக்கு வேளாண்மை வந்து பயிரிடப்படுகிறது சொல்றாங்க. இத்தகைய சூழல்ல வந்து விளைச்சல் பொதுவாக குறைவாக இருக்கும். பெரும்பாலும் பகுதிகளில் ஓராண்டிற்கு ஒரு பயிர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க, சரிங்களா. பெரும்பாலும் என்னது, ஒரு ஆண்டுக்கு ஒரு பயிர் தான் பண்ணுவாங்க. கலப்பு வேளாண்மை. கலப்பு வேளாண்மைன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வேளாண்மை கூட கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்றவற்றை உள்ளடக்கியது தான் சொல்றாங்க. பல தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது சொல்றாங்க, சரிங்களா. அப்ப விவசாயிகளுக்கு ரொம்ப லாபகரமான வேளாண்மை முறை எதுன்னு பாத்தீங்கன்னா கலப்பு வேளாண்மை தான் சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு நஷ்டமானாலும் ஏதோ ஒண்ணுல இருந்து அவங்களுக்கு என்னது லாபம் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து படிக்கட்டு முறை வேளாண்மை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மலை பிரதேசங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. இங்க வந்து நிலங்கள் வந்து இயற்கையாகவே சரிவாக அமைவையும் கொண்டவை. ஸோ இதனால சமப்படுத்தப்பட்ட நிலம் வந்து வேளாண்மை பகுதிகளுக்கு போலவே பயன்படுத்தப்பட்டு அங்க வந்து சமம் பண்ணி இங்க வந்து படிக்கட்டு மாதிரி நிலத்தை வந்து மேம்படுத்தி என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ மலைச்சரிவு உள்ள படிக்கட்டு வேளாண்மை பேர் மண்ணரிப்பை வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு இந்த வேளாண்மை முறை பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. அது இந்தியாவோட இருக்க முக்கியமான பயிர்கள் என்ன, சரிங்களா. இந்தியாவின் சாகுபடியாகும் முக்கிய பயிர்களை 4 பிரிவுகளா பிரிக்கிறாங்க, சரிங்களா. உணவு பயிர்கள், வாணிப பயிர்கள், சரிங்களா. அதுக்கப்புறம் தோட்ட பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னு சொல்லி 4 வகையான பயிர்களா பிரிக்கிறாங்க. ஸோ உணவு பயிர்னா என்ன, நமக்கு சாப்பிட்ற நெல், கோதுமை, மக்காச்சோளம், திணை, பருப்பு இதெல்லாம் உணவு பயிர்கள் வந்துடும். வாணிபம்னா பருத்தி, புகையிலை, பணல், அப்புறம் சணல், கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் நமக்கு இது வாணிப பயிர்கள்லாம் வந்துருது. அதே மாதிரி தோட்ட பயிர்கள்னா எதெல்லாம் தோட்டம் சொல்றோம், தேயிலை தோட்டம், காஃபி தோட்டம், ரப்பர் தோட்டம்னா தோட்ட பயிர்கள். தோட்டக்கலை அப்படின்னா பழங்கள், மரங்கள், காய்கறிகள்னா தோட்டக்கலைன்னு வந்து பிரிச்சுட்டாங்க, சரிங்களா. இப்போ உணவு பயிர்கள். உணவு பயிர்களை பத்தி ஒவ்வொன்றா பார்க்கலாம், சரிங்களா. உணவு பயிர்கள்னா நெல், சரிங்களா. நெல் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பூர்வீகமான பயிர்னு சொல்லலாம் இதை. இந்தியா அதே மாதிரி உலகிலேயே நெல் உற்பத்தியில சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா தான் 2ஆம் இடத்துல இருக்கு. சீனா முதல் இடத்துல இருக்காங்க, இந்தியா வந்து 2ஆவது இடத்துல இருக்கு. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, நெல் உற்பத்தியில முதலிடம் இது 2ஆவது கேட்கறாங்க, கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், சரிங்களா. இது வந்து அயன மண்டல வெப்பமண்டல பயிர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 24 டிகிரி செல்சியஸ் வந்து சராசரி வெப்பம் இருக்கணும். 150 டிகிரி ஆண்டு முழுவதும் மழைப்பொழிவு வந்து இருக்கணும்னு சொல்றாங்க.
ஸோ அதே மாதிரி களிமண் மற்றும் மண்டல் மண் பகுதியில் நெல் வந்து அதிகமாக பயிரிடப்படும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்தியாவோட நெல் வந்து 3 வகையா இருக்கு. சரிங்களா? 3 முறைகள் வந்து பயிரிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விதை தூவுதல், அதுக்கப்புறம் ஏர் உழுதல் மற்றும் துளையிடும் முறை, அதுக்கப்புறம் நாற்று நடுதல் அப்படின்னு சொல்லி 3ஆவது வந்து பண்றாங்க. ஸோ இப்பெல்லாம் ஒரே டைம்ல வருது. பட் ஆனால் விவசாயிகள் பழைய முறை தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒரே டைம் வந்து நீங்க நாற்று வந்து விட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா விதை தூவி நாற்று விடுவாங்க. நாற்று விட்டதுக்கப்புறம் அதை வந்து நாற்று அரித்து அதுக்கப்புறம் இந்த நாற்று நடுதல்னு சொல்லி 3 வகையா பண்ணுவாங்க. ஸோ இப்பெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா டைரக்டாவே நடுறதுக்கான தொழில்நுட்பங்கள்லாம் வந்துருச்சு. பட் ஆனால் மக்கள் யாரும் பயன்படுத்துறது இல்லை. இந்தியாவோட வேளாண் பயிர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேப்லர் காலம். இது திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. வேளாண் பருவம், எந்த மாசம், என்னென்ன பயிர்கள், சரிங்களா? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? தென் மாநிலங்கள், வட மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் 2மே தெரிஞ்சுக்கலாம் அல்லது மொத்தமா தெரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே. ஆனா முக்கியம் காரிஃப் பருவம்னா எந்த மாசம், சரிங்களா? அப்படிங்கிறது முக்கியம். அதே ரபினா எந்த மாசம், சையத்னா எந்த மாசம். ஸோ கரீஃப் பருவம்னா ஜூன் டு செப்டம்பர். ஸோ நம்ம எப்பவுமே ஸ்கூல் ஆரம்பிக்கிறது ஸ்கூலை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? காரிஃப் பருவம்னா ஸ்கூல் எப்போ ஆரம்பிப்பாங்க? ஜூன் மாசம் ஆரம்பிப்பாங்களா? ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ செப்டம்பர் வரைக்கும் வச்சிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியா கரீஃப், அதாவது கரீஃப் பருவம் முடிஞ்சுது. சரிங்களா? அடுத்தது ரபி பொறுத்த வரைக்கும் அக்டோபர் டு மார்ச். சரிங்களா? அதாவது அரையாண்டு தேர்வு வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரையாண்டு தேர்வுக்கு அப்புறம் நமக்கு இப்போ ஜனவரி தான் அரையாண்டு வரும். பட் இருந்தாலும் நம்ம அரையாண்டு தேர்வு மாதிரி காலாண்டு முடிஞ்சு காலாண்டு தேர்வு வரைக்கும் வச்சுக்கலாம். காலாண்டு தேர்வுக்கு அப்புறம் கடைசியா முழாண்டு தேர்வு வரைக்கும் மார்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சையதுனா ஏப்ரல் ஜூன் லீவ் இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம். இப்போ ஜூன் டு செப்டம்பர், அக்டோபர் டு மார்ச், ஏப்ரல் ஜூன். ஸோ இது மட்டும் ஏப்ரல் ஜூன். ஸோ அப்போ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கரீஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த நெல் உணவு பயிர்கள் அதிகமாக இருக்கும். நெல், பருத்தி, மக்காச்சோளம், கம்பு, சரிங்களா? அது மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நெல், கேழ்வரகு, கம்பு இது எல்லாமே இருக்கும். ஸோ ரபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளிர்காலம். குளிர்காலங்கள் நம்ம என்ன வந்து கோதுமை இந்த மாதிரி விஷயம் சாப்பிடுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கோதுமை, பருப்பு, ஆளி விதை, கடுகு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சரிங்களா? தென் மாநிலங்கள்ல நெல். ஸோ தென் மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் முப்போகம் விளையும். நெல் வந்து பார்த்தீங்கன்னா 3 போகம் சொல்லுவாங்க. முப்போகமும் எடுப்பாங்க. ஸோ தஞ்சாவூர் சரி, கோபி இந்த மாதிரி பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா 3 போகம் வந்து நெல் எடுப்பாங்க. அதனாலதான் தென் மாநிலங்கள்ல நெல் வந்து 3 இடத்துலயும் வந்திருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரபி பொறுத்த வரைக்கும் கோதுமை, பருப்பு இந்த மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா கோடை காலமா இருக்கும். இப்போ ஏப்ரல் டு ஜூன், ஏப்ரல், மே, ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோடை காலமா இருக்கும். அப்போ நம்ம பழங்கள், காய்கறிகள்லாம் அதிகமாக எடுத்துப்போம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ காய்கறிகள், பழங்கள், திணைப்பயிர்கள், அதே மாதிரி இங்கேயும் காய்கறிகள் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நெல் வந்து இங்கே காமனாக வந்துடும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து முக்கிய வேளாண் பருவங்கள், அதோட பயிர்கள். இது திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அந்த எந்தெந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நெல், அதை ஒவ்வொரு பயிரை பத்தி இங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெல் பத்தி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க நெல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து அதிக விளைச்சல் தரும் ரகம்னு சொல்லிட்டு சிஆர் தான் 205, 306, CRRR 451 இருக்குன்னு சொல்றாங்க. காரணமாக பல பழமையான நெல் வகைகள் வந்து மறைந்து போயினன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ மேற்கு வங்காளம் தான் முதல் மாநிலம். நெல் உற்பத்தியில வந்து முதல் மாநிலம் வந்து மேற்கு வங்காளம் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 இடங்கள்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ முதல் மாநிலம் இது மட்டும் தெரிஞ்சா போதும். சரிங்களா? ஓகே. அடுத்தது கோதுமை. நெற்பயிருக்கு அடுத்தாற்போல் 2வது முக்கிய உணவு பயிர் பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை தான் இருக்கு. நாட்டின் பயிர் சாகுபடி பரப்புல கிட்டத்தட்ட 24% சொல்றாங்க. மொத்த உணவு பயிர் உற்பத்தியில 34% பங்கே இருக்கிறது. ஸோ இப்பயிர் விதைக்கும் பருவத்துல கிட்டத்தட்ட 10 to 15 டிகிரி வெப்பமும், முதிரும் பருவத்துல 20 to 25 டிகிரி வெப்பநிலையும் தேவைப்படுகிறது. சுமார் 85% மேலான கோதுமை வந்து உற்பத்தி வந்து உத்தரப்பிரதேசம். சரிங்களா? உத்தரப்பிரதேசம் தான் சொல்றாங்க. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய 5 மாநிலங்கள்ல வந்து கிடைக்கிறது சொல்றாங்க. இதே தவிர மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற இடங்களையும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 80% மேலான கோதுமை வந்து சுமார் 85% மேலான கோதுமை வந்து உற்பத்தி வந்து உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய 5 மாநிலங்கள் தான். ஸோ கோதுமைனாவே பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள் தான். சரிங்களா? ஓகே. அடுத்தது சோளம். சோளம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 3வது முக்கிய உணவு பயிர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 2023ஆம் ஆண்டு முடிஞ்சது. 2023ஆம் ஆண்டு வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டா வந்து அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் சோளம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அந்த சிறுதானியங்கள் எல்லாமே முக்கியமா இருந்துச்சு. சரிங்களா? சோளம் பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர். ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது பயிர். சரி, பயிர் வந்து வறட்சியான காலநிலையும் நன்கு வளரக்கூடியதாகும். ஸோ இத்தானியங்கள் வந்து ரொம்ப கார்போஹைட்ரேட்டு, புரதங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலான ஏழை மக்களுக்கு மலிவான உணவாக விளங்குகிறது சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோளம், கம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களோட உணவா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்களோட உணவாயிருச்சு. ஏன்னா அதிகமான அவங்களுக்கு இந்த வாழ்வியல் நோய்கள்னு சொல்லக்கூடிய இந்த சுகர், பிரஷர்லாம் இருக்கறனால அவங்க என்ன பண்றாங்க? இந்த இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ரெகுலரா அத எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியங்கிறது இந்த சிறுதானிய ஆண்டுல சொன்ன அத பத்தி நிறைய வந்து ப்ரோகிராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க கவர்மெண்ட் சைட்லலாம். சரிங்களா? ஓகே. இது நாட்டின் பல பகுதியிலும் கால்நடை தீவனமாக விடுவிக்கப்படுகிறது. தீபகற்ப இந்தியாவில் முக்கியமாக பயிரும் சொல்றாங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரம், கர்நாடகம், மத்திய பிரதேசம் எல்லாம் இருக்கும். சரி அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்பு. கம்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை தான் பூர்வீகமாக கொண்டது சொல்றாங்க. இது ஏழை மக்களின் முக்கிய உணவு பயிர் சொல்றாங்க. கம்பு பயிரின் தண்டு பகுதி கால்நடைகளுக்கு தீவனம், வீட்டுக்கூரை வேய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இது வறண்ட பகுதியில் நன்கு வளரக்கூடியது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எங்கெங்க வளரும்? ராஜஸ்தான் முதன்மை உற்பத்தியாளர் சொல்றாங்க இந்தியாவில். சரிங்களா? அடுத்தது வார் கோதுமை அல்லது பார்லின்னு சொல்லக்கூடியது அடுத்த முக்கியமான பயிர்னு சொல்றாங்க. இது ஏழைகளின் முக்கிய உணவு பயிராகவும் மட்டும் இல்லாமல் பார்லியின் மதுபானங்கள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது சொல்றாங்க. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் வந்து ஆகிய மாநிலங்கள் இரண்டும் வந்து முக்கியமான உற்பத்தியாளர். அடுத்து பருப்பு. பருப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பருப்பு வகையின் அவரை இனத்தை சார்ந்த ஒரு பல பயிர்களை உள்ளடக்கியதும் தாவர புரதச்சத்து செறிந்ததும் ஆகும் சொல்றாங்க. இது மனிதர்களுக்கு உணவாகவும் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இது வளிமண்டல நைட்ரஜனை கிரகித்து மண் வளத்தை அதிகரிக்கிறது. ரொம்ப முக்கியம் அது. சரிங்களா? ஸோ ஏன் வந்து பயிர் சுழற்சி முறை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணோட வளத்தை அதிகரிக்கிறதுக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உணவு பயிர் போடுவாங்க. விவசாயம் செய்ய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உணவு பயிர் போடுவாங்க. நெல்லோ, கோதுமை அந்த மாதிரி ஏதாவது உணவு பயிர் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3, 4 மாதங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த பயிர் வகைகள் சரிங்களா? இந்த அவரை அல்லது கொள்ளு அல்லது பச்சை பயிர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விளைவிப்பாங்க. ஸோ இதுக்காகனா அந்த மண்ணோட நைட்ரஜன் சத்தை வந்து அதிகரிக்கும். சரிங்களா? ஸோ எனவே பயிர்கள் வந்து பழைய பயிர் சுழற்சி பயிரிடல் முறைகள் வந்து வழக்கமாக பயன்படுத்தப்படுகிறது. உலகின் அதிக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு வந்து இந்தியா தான். சரிங்களா? ரொம்ப முக்கியம். உலகிலேயே அதிக உற்பத்தி செய்யும் நாடு வந்து இந்தியா தான். சரிங்களா? அடுத்தது வணிக பயிர்கள். இது வரைக்கும் பார்த்தா உணவு பயிர்கள். வணிக பயிர் வரைக்கும் இந்த கரும்பு, சணல், புகையிலை இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். ஸோ கரும்பு இந்தியாவோட கரும்புல 2வது பெரிய உற்பத்தியாளர் சொல்றாங்க. இப்ப வந்து சர்க்கரை தொழிற்சாலைக்கு மூலப்பொருட்கள் வைக்கிறது சொல்றாங்க. 2வது பெரிய தொழிற்சாலை பிரிவு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். சர்க்கரை உற்பத்தியை தவிர வெல்லம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் ஓகே. அதுக்கு கீழே வந்துருங்க. நம் நாடு கியூபா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் உள்ளது. அப்போ முதல் இடத்துல எதுனா கியூபா தான். சரிங்களா? ஸோ சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. பிரேசில் மற்றும் கியூபா சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் வந்து ரொம்ப முதன்மை உற்பத்தியாளர்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இது பருத்தி ரொம்ப முக்கியம். இந்தியாவின் தொழிற்சாலை அதிகமாக இருக்கிற தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா பருத்தி தான். சரிங்களா? ஸோ மூலப்பிரிவு இருக்குன்னு சொல்றாங்க. பருத்தி உற்பத்தியில வந்து சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இந்தியா இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள்லாம் குஜராத், மகாராஷ்டிரம், ஆந்திரா, பஞ்சாப் ஆகிய 4 மாநிலங்கள் மொத்தமா 75% உற்பத்தியை வந்து கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து சணல். சணல் பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெப்பமண்டல இலைப்பயிர்னு சொல்றாங்க. இலைப்பயிர் எப்படி பருத்தி ஒரு இலைப்பயிரோ அதே மாதிரி இதுவும் ஒரு இலைப்பயிர் தான் சொல்றாங்க. இது வந்து தங்க இலைப்பயிர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சணல் வந்து தங்க இலைப்பயிர்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டல் மண் நன்கு இருக்கிற இடத்துல வந்து வளரும்னு சொல்றாங்க. சணல் வந்து தொழிற்சாலைக்கு மூலப்பொருள் வைக்கிறது. இந்த கோணிப்பை, கம்பளம், கயிறு, நூல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகே. சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்காளம் முதலிடத்தில் வைக்கிறது. ரொம்ப முக்கியம். சரிங்களா? மேற்கு வங்காளம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முதலிடத்தை வைக்கிறது சொல்றாங்க. மீதி இருக்கிற இடத்துல தேவையில்லை. சரிங்களா? ஓகே அடுத்தது எண்ணெய் வித்துக்கள். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உணவில் வந்து கொழுப்பு சத்தை வந்து அதிகமாக அளிப்பது வந்து எண்ணெய் வித்துக்கள் தான். அதில் நிலக்கடலை, கடுகு, எள் இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் இங்கே இருக்கு. ஸோ இந்தியாவில் குஜராத் மாநிலம் எண்ணெய் வித்து உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கு. சரிங்களா? நிலக்கடலை உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது இடத்துல இந்தியா இருக்கு. சரிங்களா? அங்க அவங்க அந்த உற்பத்தியிலும் நிலக்கடலை உற்பத்தியிலும் சீனா தான் முதலிடத்தில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து தோட்டப்பயிர்கள். தோட்டப்பயிர் என்ன பார்த்தோம்? தேயிலை, காஃபி, ரப்பர்லாம் பார்த்தோம். அதை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இவை வந்து மலைச்சரிவுகளில் பெரிய எஸ்டேட் பண்ணைகளாக பயிரிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தேயிலை. தேயிலை பார்த்தீங்கன்னா ஒரு அயனமண்டல மற்றும் உப அயனமண்டல காலநிலை வந்து வளரும் ஒரு பசுமையான தாவரம் சொல்றாங்க. தேயிலை பயிரிட அதிகமான தொழிலாளரும் மிதமான நிழலும் அதிக மழையும் தேவை சொல்றாங்க. ஆனால் வேர்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்க வேண்டும் சொல்றாங்க. சரிங்களா? அதுல 2 வகையான தேயிலை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல ஒண்ணு வந்து புகி. புகியோட பிறப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா சீனா, அசாமிக்காவோட பிறப்பிடம் வந்து இந்தியான்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இவ்விரண்டின் கலப்பினம் மூலம் பல வீரியமுள்ள தேயிலை வந்து உருவாக்கப்படுகிறது. உலக தேயிலை உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. எல்லாத்துலயும் சீனா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. இந்தியா 2nd இடத்துல இருக்காங்க. சரிங்களா?
இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மையான மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா அசாம் தான். ஸோ திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின். இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து அசாம். சரிங்களா? தேயிலைனா அசாம், காஃபினா கர்நாடகா. சரிங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரப்பர்னா கேரளா. தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்காளம் இங்கெல்லாம் இருக்கு. சரிங்களா? ஆனா முதலிடம் வந்து அசாம் தான். காஃபி பொறுத்த வரைக்கும் என்ன, இவை நிழல்களில் நன்றாக வளரக்கூடியது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர்ல இருக்கிறதா வளரும்னு சொல்றாங்க. அது காஃபிலே எப்படி ரெண்டு சொல்லியிருக்காங்க. எப்படி டீல வந்து தேயிலை வந்து 2 வகை சொன்னாங்களோ, அதே மாதிரி காஃபிலையும் 2 வகை வந்து சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து அராபிகா, இன்னொன்னு ரோபஸ்டான்னு சொல்லுவாங்க. அராபிகா அப்படிங்கிறது தரம் மிக்கதும் இந்தியாவில் பயிரிடப்படுவதுன்னு சொல்றாங்க. ரோபஸ்டா அப்படிங்கிறது தரம் குறைந்த வகையை சொல்றாங்க. சரிங்களா? உலக காபி உற்பத்தியில இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கு. இந்தியாவோட காபி உற்பத்தியில கர்நாடக மாநிலம் முதன்மை இடத்தில் திகழ்கிறது சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இம்மாநிலம் வந்து கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இந்திய உற்பத்தியில கிட்டத்தட்ட 71%, உலக உற்பத்தியில 2.5% சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்தியாவிலேயே அதிக காஃபி உற்பத்தி செய்யும் மாநிலம் எதுனா கர்நாடகா தான். சரிங்களா? அடுத்தது ரப்பர். 1902ஆம் ஆண்டு கேரளாவில் முதலாக ரப்பர் தோட்டங்கள் உருவாக்கப்பட்டது. ஸோ ஆங்கிலேயர்கள் தங்களுடைய நாட்டுக்கு தேவையான மூலப்பொருட்களுக்காக ரப்பர் தோட்டங்களை உருவாக்குறாங்க. அப்ப வெப்ப ஈரப்பதம் அயனமண்டல காலநிலை ரப்பர் வந்து ஏற்றதுன்னு சொல்றாங்க. பெரும்பாலும் ரப்பர் தோட்டங்கள் சிறு நில உடைமையாளர்கள் இருக்குன்னு சொல்றாங்க. கேரளா வந்து முதன்மையான ரப்பர் உற்பத்தியாளர். சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ரப்பர் உற்பத்தி செய்யும் மாநிலம் எதுனா கேரளா தான். சரிங்களா? மீதி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, அந்தமான் நிக்கோபார்லாம் பண்றாங்க. அடுத்து நறுமண பயிர்கள். பழங்காலம் தொட்டே நறுமண பொருட்களுக்கு இந்தியா உலக புகழ் பெற்றது சொல்றாங்க. ஏன்னா அந்த மிளகு வாங்குறதுக்காக தான் வெளிநாட்டுல இருந்து ஆங்கிலேயர்கள் அதாவது போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? ஏன்னா அங்க வந்து இதெல்லாம் விளையாது. அதனால அவங்களுக்கு காரமான இந்த மிளகு வந்து இங்க இருந்தா வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் வந்து மிளகை வாங்குறதுக்காக தங்கத்தை கொடுத்து மிளகு வாங்கிட்டு போவாங்கலாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதான் இங்க சொல்றாங்க. பழங்காலம் தொட்டே நறுமண பொருட்களுக்கு இந்தியா வந்து புகழ்பெற்றதாகவும், நறுமண பொருட்கள் வந்து பெரும்பாலும் உணவிற்கு சுவையுடையதாகவும், மருந்து பொருட்களாகவும் இருக்கு. நமக்கு தேவையான எக்ஸாம்பிள் இங்க மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓகே, கேரளா நறுமண பொருட்கள் உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மையான மாநிலம் சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது தோட்டக்கலை. தோட்டக்கலைன்னா என்ன சொல்லுவோம்னா பழங்கள், காய்கறிகள் தோட்டக்கலைன்னு சொல்லுவோம். ஸோ தோட்டக்கலை பயிர்கள் என்பது பழங்கள் மற்றும் காய்கறிகள் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உடல் நலத்துக்கு தேவையான தாது சத்துக்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள்லாம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா வந்து 2ஆம் இடம் வகிக்கிறது உலகிலே. சரிங்களா? அவ்வளவுதான் இதுல முக்கியமானது. கால்நடைகள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட விவசாயத்தோட ஒருங்கிணைந்த ஒரு கூறாக தான் இருக்கும். சரிங்களா? அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். முக்கியமான என்னன்னு மட்டும் பார்த்தலாம். ஸோ மாடுகள். இந்தியாவில் மொத்த கால்நடையில மாடுகள் மட்டும் 37.3% இருக்கு. உலகிலேயே பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து மாடுகள் எண்ணிக்கையில் வந்து 2வது இடத்துல இருக்கு. ஸோ அப்போ பிரேசில் ஃபர்ஸ்ட் இடம், இந்தியா வந்து செகண்ட் இடத்துல இருக்கு. ஸோ இதுல வந்து இனங்கள் சொல்லிருக்காங்க. சரிங்களா? பால் இனம், இழுவை இனம், கலப்பு அல்லது பொது இனம் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி வெள்ளாடுகள் பார்த்தீங்கன்னா ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படுகிறது சொல்றாங்க. வெள்ளாடு எதுக்காகனா பால், இறைச்சி, தோல், ரோமம் இதுக்கெல்லாம் பயன்படுது. அதே மாதிரி எருமை. இந்தியாவில் பால் உற்பத்தியில முக்கிய ஆதாரமாக எருமைகள் இருக்கு. உத்தரப்பிரதேசம் வந்து அதிகப்படியான எருமை இருக்கு. அப்ப எருமை அதிகமா இருக்கிற மாநிலம் தான் உத்தரப்பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? உத்தரப்பிரதேசத்துல எருமைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு இதெல்லாம் தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப். அப்போ உத்தரப்பிரதேசம் வந்து எருமைகள் அதிகமா இருக்கு, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 11 இடத்துல. இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு 1919 ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக குறைந்த பால் பண்ணை கால்நடைகளுடன் எடுக்கப்பட்டது. ஸோ அப்போ இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்போ எடுக்கப்பட்டது திரும்ப கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய அந்த இது பழைய வருஷன்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க, இதுல கம்மி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்க? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பாங்க கால்நடை கணக்கெடுப்பு, அது தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்கான ஒன்று. சரிங்களா? இப்போ எடுக்கிறது 15 சம்திங் வரும். சரிங்களா? 20,000 சம்திங் நம்ம எடுத்திருக்காங்க ரீசெண்டாக. ஸோ நமக்கு அது பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க, இது வேண்டாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது? தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை உதவியுடன் மேற்கொள்கிறது சொல்றாங்க. மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? விவசாயிகள் மற்றும் நலத்துறை, கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளத்துறை போன்றவற்றின் வழிகாட்டின்படி மேற்கொள்ளப்படுகிறது. தேவையில்லாத இங்க வந்துருங்க. பால் பொருட்கள், இறைச்சி, ரோம உற்பத்தி. மாநில மற்றும் யூனியன் பிரதேச கால்நடை வளர்ப்புத்துறை 2016-17 கணக்கெடுப்பின்படி நம் நாட்டின் மொத்த பால் உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் முதன்மை மாநிலங்களாக திகழ்கிறது. இறைச்சியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது.
அதனைத் தொடர்ந்து நாட்டின் இறைச்சி உற்பத்தியில் மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் ஆகியவை உள்ளன. நம் நாட்டில் மொத்த ரோமம் உற்பத்தியில் ராஜஸ்தான் மாநிலம் முதலிடத்தில் இருக்கு. சரிங்களா, மொத்த ரோமம் உற்பத்தியில் ராஜஸ்தான் மாநிலம். அதனைத் தொடர்ந்து கர்நாடகா இருக்கு. மீன் வளர்ப்பு. மீன் வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் மீன் வளர்ப்பு ஒரு முக்கியமான பொருளாதார நடவடிக்கை சொல்றாங்க. இத்துறை வளர்ந்து வரும் துறையாகவும் பல்வேறு வளங்களை கொண்டதாகவும் உள்ளது. சரிங்களா, மீன்பிடி தொழிலானது இந்தியாவின் கடலோர மாநிலங்கள்ல மிக முக்கியமானது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டருக்கான கடற்கரை வச்சிருக்கோம். சரிங்களா, அப்ப அவ்வளவு இடத்துலயும் மீன்பிடி வந்து ரொம்ப முக்கியம். மீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதியும் செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா, மக்கள் தொகை மக்கள் தொகைக்கும் அதிகமானவருக்கும் வேலை வாய்ப்பும் அளிக்கிறது சொல்றாங்க. உலக மீன் உற்பத்தியில 3% சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து 2ஆம் இடத்தில் உள்ளது சொல்றாங்க. மீன்பிடி தொழில் உணவு உற்பத்தியை அதிகரித்தல், வேலை வாய்ப்பை உருவாக்குதல், ஊட்டச்சத்து அளித்தல், அந்நிய செலாவணி ஈட்டல் போன்ற வழிகளும் வருகிறது. ஸோ இந்த 4மே மீன்பிடித்தல நமக்கு ஆதாரமா இருக்கு. சரிங்களா, அந்நிய செலாவணிக்கு ஏதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம். ஊட்டச்சத்து மீன்ல இருக்க அந்த மீன் எண்ணெய், இது ஒமேகா கொழுப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. சரிங்களா, நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கும் சரி, குழந்தைகளுக்கு அதிகமானதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதனால ஒரு 4 விதமா வந்து மீன் பிடி தொழில் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 வகையான மீன்பிடி இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று வந்து கடல் மீன் பிடித்தலும் அல்லது உள்நாட்டு மீன் பிடித்தல் அல்லது நன்னீர் மீன் பிடித்தல் சொல்றாங்க. கடல் மீன் பிடிப்புனா கடற்கரையில அல்லது கடல் ஒட்டிய பகுதிகளில் ஆழமான கடல்ல போய் பண்றது. ஆக்சுவலா அது கேரளா வந்து பாத்தீங்கன்னா கடல் மீன்ல உற்பத்தியில வந்து முதன்மையான மாநிலமா இருக்கு. உள்நாட்டு மீன் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம உள்நாட்டுனா நம்ம இருக்கிற நீர்த்தேக்கங்கள், ஆறுகள், ஏரி, குளங்கள் இதெல்லாம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பண்றாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா நாட்டின் மொத்த மீன் உற்பத்தியில சுமார் 50% உள்நாட்டு மீன்பிடித்தல் தான். சரிங்களா, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசம் உள்நாட்டு மீன்பிடித்தல்ல முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. சரிங்களா, ஆந்திரா, கேரளா வந்து கடல் மீன் பிடித்தலும் உள்நாட்டு மீன் பிடித்தலும் ஆந்திரா வந்து அதிகமா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவிலேயே மீனவர்கள் பிடிக்கப்படும் மீன் வகைகள் இதெல்லாம் மீன் வகைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இது ஒரு ரீட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் நமக்கு. சரிங்களா, அதாவது சிறிய மற்றும் குறு நிலவுடைமை, ரொம்ப கம்மியான நிலவுடைமை தான் இருக்கு. சரிங்களா, 1 ஏக்கரும் குறைவா தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். 1 ஹெக்டருக்கும் கம்மியா தான் நிலம் வச்சிருக்கோம். சரிங்களா, யார்கிட்டையும் 10 ஏக்கர் 20 ஏக்கர்லாம் இல்லை. அதனால சிறிய நிலவுடைமை இருக்கிறது ஒரு காரணம். அதுக்கப்புறம் அதிக செலவின உள்ளீடுகள். சரிங்களா, அதிக விலை காரணமாக நம்ம என்ன நிறைய நம்ம உரங்கள் பயன்படுத்துறோம், செயற்கை விதைகள் பயன்படுத்துறோம், வீரிய விதைகள் பயன்படுத்துறோம். அதெல்லாமே விலை ஜாஸ்தியா இருக்கு. அதனால செலவின உள்ளீடுகள். அதுக்கப்புறம் வளமற்ற மண். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கனால மண் எல்லாமே வளமற்றதா போயிடுச்சு. சரிங்களா, பல்லாயிரம் ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கோம். அதனால மண் வந்து வளமற்றதா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண் வளமற்றதா மாற்றிட்டு இருக்கோம் நிறைய இந்த தொழிற்சாலை கழிவுகள் இந்த மாதிரி பண்றதுனால. அதே மாதிரி நீர்ப்பாசனம் பற்றாக்குறை ரொம்ப கம்மி. தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனமே ரொம்ப கம்மியா இருக்க மாநிலம். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து விவசாயிகள் எதிர்கொள்றாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மயமாக்கல் பற்றாக்குறையா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபாரின்லாம் கம்பேர் பண்ணும்போது இயந்திரமாக்கல் விவசாயத்தில் ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா, ஸோ கருவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கருவிகள்லாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது மாடு கட்டி இன்னும் உழுதுட்டு இருக்காங்க. சரிங்களா, அதெல்லாம் ரொம்ப பழமையான முறை. இன்னும் அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, மண் அரிப்பு ரொம்ப அடுத்தது. இப்போ வேளாண் சந்தை ரொம்ப என்னதான் உற்பத்தி செஞ்சாலும் சந்தை கிடைக்காது. சந்தையில பொருட்கள் வந்து உரிய விலை கிடைக்கிறது இல்லை. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து சேமிப்பு கிடங்கு. சரிங்களா, இப்போ தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி செஞ்சாங்கன்னா அதெல்லாம் ஒரு 2 வாரம் தான் தாங்கும். பழங்கள்லாம் அப்படிதான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேமிப்பு கிடங்கு வசதி இல்லாதனால அதெல்லாமே ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போக முடியறது இல்லை. அது உற்பத்தி செய்தாலும் அதெல்லாம் வீணாகுது. அதே மாதிரி போக்குவரத்து வசதி இல்லை, மூலதன பற்றாக்குறை. ஓகே, மூலதன பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா வேளாண்மை வந்து பார்த்தீங்கன்னா அதிக மூலதனம் தேவைப்படும் தொழிலா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, அதெல்லாம் ஓகே. நமக்கு இதே மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டேப்லெட் காலம். சரிங்களா, புரட்சி உற்பத்தி. மஞ்சள் புரட்சினா என்ன? எண்ணெய் வித்துக்கள். நீல புரட்சினா மீன். பழுப்புனா தோல், கொக்கோ, மரபுசார் உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சினா சணல். அதான் சொன்னேன், தங்க நூல்னா சணல் தான். பொன் புரட்சினா பழங்கள் மற்றும் தேன் தோட்டம், தோட்டக்கலை பயிர்கள். அந்த சாம்பல் புரட்சினா உரங்கள். இளஞ்சிவப்புனா என்ன? வெங்காயம். இதெல்லாம் சொல்லிருக்கீங்களா. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருக்க எல்லா புரட்சிகளும் கொஸ்டின் திரும்ப திரும்ப ஒரு கொஸ்டினாவது வந்துருது. பொறுத்துகளையோ அல்லது தனியாவோ வருது. சரிங்களா, அதனால இது பார்த்துக்கோங்க. இந்த டேப்லெட் கலர் ஃபுல்லாமே பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ மண்ணில் பார்த்தீங்கன்னா இரும்பு ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா செம்மண் தான். அதே மாதிரி இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தான் 8 வகையான மண்ணை வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆறுகள் மூலம் உருவாகும் மண் பார்த்தீங்கன்னா வண்டல் மண். சரிங்களா, இந்தியாவில் உயரமான புவியீர்ப்பான எதுங்க? பக்ரானங்கல் அணை. சரிங்களா, அடுத்தது
வாணிப பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எது பருத்தி. சரிங்களா? கரிசல் மண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பருத்தி மண்ணுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதான் சொன்னேன், பருத்தி மண். அடுத்தது உலகிலேயே மிக நீளமான அணை பார்த்தீங்கன்னா ஹிராகுட் அணை. ஹிராகுட் அணை வந்து பார்த்தீங்கன்னா நீளமான அணை. அடுத்து தங்க இலை பயிர் அப்படின்னா சணல். எதுங்க? இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். இது செம்மண். சரிங்களா? ஆறுகள் மூலம் உருவாகும் மண் பார்த்தீங்கன்னா வண்டல். இது வந்து பக்ரானா. உலகின் புவியீர்ப்பு அணை பார்த்தீங்கன்னா பக்ரானங்கள். வாணிப பயிர்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி, பருத்தி மண், ஹிராகுட். சரிங்களா? இது வந்து சணல். சரிங்களா? கூற்று காரணங்கள் நீங்க ஒரு டைம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை கிண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். சரிங்களா? காஃபி பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம். தெஹிரி அணை பார்த்தீங்கன்னா பாகிரதியில வரும். சரிங்களா? உத்தரகாண்ட்ல வரும் பாகிரதி, தெஹிரி அணை. உயரமான அணையா? இல்ல, ஹிராகுட் தான் உயரமான அணை வரும். சரிங்களா? தோட்டக்கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தங்கப்புரட்சி. தெஹிரி வந்து மகாநதி. ஹிராகுட் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உயரமான அணையார். சரிங்களா? அதாவது இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் வந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். காஃபி வந்து கர்நாடகம். தெஹிரி வந்து மகாநதி. ஹிராகுட் வந்து உயரமான அணை. தோட்டக்கலை வந்து தங்கப்புரட்சி. சரிங்களா? 3, 5, 2, 1, 4. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். சரிங்களா? ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரிங்களா? தேங்க்யூ ஆல். ஸோ டெஸ்ட் போர்ஷன் சொல்லிட்டு அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் நாளைக்கு நாளானிக்கு தமிழ் வந்து நம்ம தேர்ட் டேர்ம் ரிவிஷனுக்கு வித்தவுட் ஆப்ஷன் கொஸ்டின் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ ஆல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ் எப்போ போல வந்துடும். சரிங்களா? ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப நாள் இல்லை, நோட்டிஃபிகேஷன் வந்துடும். படிக்க ஆரம்பிச்சிருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாங்க. ஓகே, தேங்க்யூ ஆளுங்க. தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால்